ஓகே, குட் ஈவினிங். நான் கதைக்கிற ஃபர்ஸ்டா கிளியரா இருக்காண்டு ஜாயின் பண்றவங்க வந்து ஒரு மெசேஜ் ஒன்றை போடுங்க. கிளியர்ண்டா சி அப்படின்னு மெசேஜ் ஒன்றை டைப் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் எல்லாரும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் எனக்கும் கிளியரா இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ மோஸ்டா எல்லாருமே வந்து கிளியர் அப்படின்னு தான் மெசேஜ் போட்டிருக்கீங்க. ஓகே, எல்லாரும் வந்து கிளியர் அப்படின்னு தான் மெசேஜ் போட்டிருக்கீங்க. ஏதாவது ஸ்ட்ரக் ஆகிட்டு இல்லை ஆடியோ வந்து ஸ்ட்ரக் ஆகி வருது, ஆன்லைன் ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணது ஸ்ட்ரக் ஆகுதுன்னா ஒரு தடவை உங்களோட நெட்ஒர்க்கை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு ஏதோ இஷ்யூ வேண்டா மெசேஜ் ஒன்றா போடுங்க, நான் அங்கே சைட்லேயே செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, நாங்கள் வந்து டே கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபைவர் கோர்ஸ். ஸோ இந்த ஃபைவர் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்கையை ப்ரைவேட் லிமிடெடால வந்து இந்த ஃபைவர் கோர்ஸை வந்து 1 மந்த் கோர்ஸாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபைவர் கோர்ஸை இன்றைக்கு ஜாயின் பண்ணுற எல்லாருமே வந்து இந்த ஃபைவர்ண்டா என்ன, ஃப்ரீலான்சிங்ண்டா என்ன அப்படின்ற ஒரு நாலேஜை வந்து 100% வந்து எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஐடியா இது வரைக்கும் இல்லாட்டிக்கு பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த கிளாஸ் முடியக்குள்ள நீங்கள் இன்னொரு ஆளுக்கு ஃபைவர்ண்டா என்ன, ஃப்ரீலான்சிங் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி அதில் ஏர்ன் பண்ணுறாங்க, அப்படி எல்லா நாலேஜையும் வந்து நீங்கள் இன்னொரு ஆளுக்கு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து நாலேஜ் ஒன்று எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ இது கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை கேட்குறேன், இந்த ஃபைவர் அப்படின்றத பற்றி ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்றவங்க வந்து வையன் இருக்க மெசேஜ் போடுங்க. இல்லை எந்த நாலேஜும் இல்லை அப்படின்றவங்க வந்து என்னென்று மெசேஜை போடுங்க. நோ, ஜஸ்ட் நான் ஒரு ஐடியா வந்து எடுப்பேன், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் டீச் பண்ணி கொண்டு போவோம். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக வந்து நோ அப்படின்னு தான் மெசேஜ் போட்டிருக்காங்க. ஸோ சில பேர் வந்து எல்லாருமே வந்து நோ அப்படின்னு தான் போட்டிருக்கீங்க. ஸோ இதில் ஜாயின் பண்ண ஒருத்தருக்கும் வந்து ஓரளவுக்கு ஐடியா ஃபைவர்ண்டா இப்படிண்டா என்னண்டே தெரியா அப்படின்னு தான் மீனிங்ல நான் எடுத்துட்டு நான் இந்த கிளாஸை டீச் பண்ணிட்டு போறேன். ஓகே 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 பிரதர், ஒருத்தர் வந்து எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே ஓகே, நான் கண்டினியூஸாக கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபைவர் அப்படின்றது ஃப்ரீலான்சிங். ஃபைவர்ன்ற தெரிஞ்சுக்கொள்ள முன்னாடி நாங்கள் ஃப்ரீலான்சிங் அப்படின்ற என்னன்றதை ஒரு தடவை பார்ப்போம். ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படின்ற என்னன்னு, ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற டாபிக் இன்ட்ரோடியூசிங் ஆஃப் ஃப்ரீலான்சிங் அண்ட் ஃபைவர். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்கையா ப்ரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியால் வந்து நாங்கள் இந்த ஃபைவர் கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கு செஷன் 1 வந்து இன்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கு நான் கிளாஸில் பார்க்க போகிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் இன்க்ளூட் ஆகிருக்குது. நான் அதையும் வந்து சிலதை வந்து எக்ஸ்ட்ராவாக அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்லைட்ஸ்லேயே. நாங்கள் போக போக மிச்சம் எல்லாம் பார்ப்பேன். ஜஸ்ட் நான் ஒரு இந்த கண்டென்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் ஒரு தடவை பார்ப்போம். ஃபர்ஸ்டா வந்து நீங்க ஃப்ரீலான்சிங் என்ன, ஃபைவர் அப்படின்னா என்னன்றதை நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு பிறகு ஃபைவர் அப்படின்றது என்னன்றதை தனியாக செப்பரேட்டாக பார்ப்போம். இதுல வந்து ஃபைவர்ல யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, கிக்கண்டா என்ன, அடுத்த ஃபைவருக்கு நாங்கள் நார்மலாக போற ஒர்க்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு, அதை விட லாஸ்ட்ல ஒரு பெஸ்டான ஆப்ஷன் பார்க்க போறோம். எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாத்தையும் வந்து நான் லைவ்லயே ஷோ பண்ணுவேன், நீங்க அதுலயும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ நாங்கள் வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படின்னா என்ன, ஸோ இது வரைக்கும் ஏதாவது ஐடியா இருக்கா ஃப்ரீலான்சிங்? ஸோ ஃபைவர்ண்டா என்னன்னு தெரியல, ஜஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் அப்படின்னா என்ன நாலேஜ் இருக்குதா? இருந்தா பை என்ற மெசேஜ் போடுங்க, இல்லை அப்படின்னா நோ ஒன்று மெசேஜை போடுங்க. ஓகே ஓகே ஓகே. ஃப்ரீலான்சிங் அப்படின்றது வந்து என்னன்றது சில பேருக்கு சொல்லியிருக்கீங்க, ஓகே எனக்கு தெரியுமாண்டு. சில பேர் வந்து நோ ஒன்று மெசேஜ் போட்டிருக்கீங்க. ஓகே, நாங்கள் கண்டினியூஸாக பார்ப்போம். ஃப்ரீலான்சிங் அப்படின்றது, ஸோ இது வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம் அப்படின்ட்டு இல்லை, ஜஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ஸ்லைட் மட்டும் தான் இங்கிலீஷில் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு பிறகு எல்லாம் வந்து தமிழ் மீடியத்திலே நான் எல்லாமே வந்து ஆட் பண்ணி தான் போயிருக்கேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆக்டிவாக இருந்து சின்ன சின்ன இது நான் கேள்விகள் கேட்டுச்சேன்னா நீங்கள் அதுக்கான மெசேஜை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகே, ஃப்ரீலான்சிங் என்றா ஜஸ்ட் நான் இதில் வந்து சிம்பிளாக நான் ஒரு டெஃபினிஷனை தான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதை உங்களுக்கு நாலேஜுக்கு சிம்பிளாக சொல்ல போனால்,
நீங்க வந்து ஒரு ஒர்க்கை ஆன்லைன்ல வந்து ஒர்க் பண்ணி ஒரு மணியை ஏர்ன் பண்றது தான் சொல்ற ஃப்ரீலான்சிங். சிம்பிளா சொல்ல போனா நீங்க இப்போ ஸ்ரீலங்காவும் இந்தியன்ஸா இருக்கலாம். ஸோ ஸ்ரீலங்கா இந்தியாவில் இருந்து கொண்டு நீங்க உங்களோட லேப்டாப்போ அல்லது ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி ஆன்லைன் என்றக்குள்ள நெட்ஒர்க் கட்டாயம் தேவை. ஸோ ஆன்லைன்ல வந்து நீங்க ஒரு ஃபொரின்லேயோ அல்லது உங்களோட கண்ட்ரிக்குள்ளேயோ வந்து ஒரு ஆளோட வந்து ஒர்க் பண்ற. ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்றேன் அப்படி ஒரு தனி நபருக்கோ இல்லை ஒரு கம்பெனிக்கோ வந்து ஒர்க் பண்ணி அவங்க வந்து அந்த ஒர்க்குக்கான பேமெண்ட் வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இதைத்தான் சொல்றோம் ஃப்ரீலான்சிங். இதுக்கு எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ நாங்கள் மெயினாக பார்க்க போகிறது இங்கே ஃபைவர்ன்றது தான். ஸோ சிம்பிளாக நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் இதில். ஸோ அதில் வந்து உங்களுக்கு கண்ட்ரி இப்போ இந்தியன் ஸ்ரீலங்கனுக்குள்ள லோக்கலுக்குள்ளேயே வரலாம், இல்லாட்டி இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸும் வரலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து ஃபைவர் ஏன்னு இருக்கிறதெல்லாம் நாங்கள் பின்னாடி பார்க்கல உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் வரும். ஜஸ்ட் இப்போ ஒரு ஃப்ரீலான்சிங்கண்டா இதுதான் அப்படின்ற ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்றா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்றது வந்து ஜஸ்ட் நாங்கள் டிரைவிங் பண்ணுறவங்கள டிரைவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃப்ரீலான்சிங் இந்த ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறவங்கள வந்து ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நான் சிம்பிளாக தமிழ்லேயும் ஜஸ்ட் அட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஃப்ரீலான்சர் வந்து ட்ரெண்டாக பிரிவாங்க. அதில் ஒன்று செல்லர்ஸ் ஒன்று பையர்ஸ். ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் போனீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து விற்கிறவங்களும் இருப்பாங்க, வாங்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரீலான்சர்ஸ்ன்றது வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் மாதிரி. ஸோ இதில் வந்து விற்கிறாக்களும் இருப்பாங்க, வாங்குறாக்களும் இருக்காங்க. ஸோ விற்கிறவங்கள சொல்றது செல்லர்ஸ் அண்டு, வாங்குறவங்கள சொல்றது பையர்ஸ் அண்டு. ஸோ இது நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் பிக்சரோட நான் கொஞ்சம் கிளியராக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளாக இருக்கா பையஸ் செல்லர்ஸ்ன்றது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் நாங்கள் பையஸ்ன்றது இங்கே கிளைண்ட்ஸ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். பட் அதே மாதிரி செல்லர்ஸ்ன்றது நாங்கள் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கிறது நீங்கள் ஒரு நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் அடிஷனலாக சரி அல்லது ஃபுல் டைமாக வந்து ஏர்ன் பண்ணுற அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸோட தான் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கிறீங்க இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி ஜாயின் பண்ணிட்டு இருக்கக்குள்ள நீங்கள் எல்லாரும் என்னது கேட்டகரிக்குள்ள வருவீங்கன்னா செல்லர்ஸ் அப்படின்ட்டு வருவீங்க. ஏன்னா நீங்கள் வந்து பேமெண்ட்டை கொடுத்து சர்வீஸை வாங்க போகிறது இல்லை. நாங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி இந்த கிளாஸ்ல பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே வந்து ஏர்னிங் பண்ணணும் அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படின்றக்குள்ள நாங்க வர்ற கேட்டகரி வந்து செல்லர்ஸ். அவங்க வந்து எங்களுக்கு பே பண்ணுவாங்க, நாங்க அந்த சர்வீஸை வந்து அவங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரி பையர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்ககிட்ட தேவைக்கு ஒரு ஆளை வந்து ஹையர் பண்ணி அவங்களுக்கு பேமெண்ட்டை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் உங்களோட இஞ்சல் சைட்ல இருந்து கழிச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ என்ன உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து தேவைப்படுது. நான் வந்து உங்களோட ஒரு ஆளை வந்து கண்டெக்ட் பண்ணி இப்போ வந்து என்ன சட்டிலேயே வந்து மெசேஜை போடக்குள்ள உங்கள்கிட்ட தனியாக ஒரு ஆளை வந்து நான் சேட்டில் மெசேஜ் பண்ணக்குள்ள அவங்க மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃபைவரும் வந்து ஒர்க் ஆகுது. சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு சூமையை வச்சு. ஸோ இதில் பையர்ஸ் செல்லர்ஸ் ரெண்டு இருக்குது. அந்த அதில் பையர்ஸ் அண்ட் ஆர் கிளைண்ட்ஸ் சொல்லுவோம். செல்லர்ஸ்ன்றது ஜஸ்ட் அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ல வந்து எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ இதில் நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லை, எக்கச்சக்கமாக இருக்கு. ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள் ஷோ பண்ணதான் அப்வொர்க், பீப்புள் per hour, ஃப்ளெக்ஸ் ஜாப், ஃப்ரீலான்சர் அப்படின்றதுல ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ் தான். ஸோ இதில் வந்து நாங்கள் சூஸ் பண்ண போகிறது இந்த ஃபைவர் ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இதோட ஒப்பிடக்குள்ள ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஃபைவர். ஸோ ஃபைவர் லோகோ இப்படி தான் இருக்கும். ஸோ கிரீன் கலர் தீமுக்குள்ள இப்படி ஒரு ஐஎன்டு சேர்ந்த மாதிரி ஒரு லோகோ இருக்கும். ஸோ இந்த லோகோ இனி பார்த்தீங்கன்னா இது ஃபைவர் லோகோ. ஓகே, நாங்கள் இனி மெயினான விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஃப்ரீலான்சிங் என்னென்னா ஃப்ரீலான்சிங் அப்படின்னா என்னென்னு நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ ஃபைவர் அப்படின்ற என்னென்னா நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நான் சிம்பிளாக தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறோம். ஆக டீப்பாக சொல்லல. நான் ஒரு ஐடியா உங்களுக்கு ஒன்று எடுக்கணுமன்றதுக்காக தான். உங்களுக்கான கியூஏ அதாவது நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு டைம் தருவேன். நீங்கள் அதில் வந்து என்னட்ட கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, ஃபைவர் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஃபைவர் லோகோ இப்படி தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஆப்பும் இருக்குது ஃபைவருக்கு, மொபைல்லையும் டெவலப் பண்ணலாம். அதே மாதிரி வெப்சைட்டும் இருக்குது. ஸோ நாங்கள் மெயினாக யூஸ் பண்ணுறது வெப்சைட்டை, ஆப்பை வந்து மொபைல் ஆப்பை வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாமே நாம் வந்து ஒன்றா சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் படிக்கிறதுக்கு ஒன்றை லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அது லேர்னிங் ஒன்று எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லேர்னிங் அண்ட் எடுக்கிறத முன்னாடி நாங்க வந்து ஃபர்ஸ்ட் எப்பயுமே அதுல ஹிஸ்டரியை பார்க்கணும். ஹிஸ்டரி ஒன்றும் தெரியாம நாங்க அதுக்குள்ள இறங்கினோம்னா கட்டாயம் நாங்க ஒரு லொஸ்ட்டை தான் சந்திப்போம். பட் இந்த ஃபைபர்ல வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. நான் எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன், இன்வெஸ்ட்மெண்ட் என்ற இந்த ஆப்ஷனே வந்து இந்த ஃபைபர்ல இல்லை. நீங்க வந்து உங்களோட ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். ஃபார் ட்ரேடிங் மாதிரி ட்ரேடிங் என்றக்குள்ள எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் நீங்க
ட்ரேடிங்ல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுவும் வந்து லோ லெவல்ல ஒரு லிமிடேஷன் இருக்கும். குறைஞ்ச லெவலில் நீங்க பேமெண்ட் பண்ணலாம். அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல பண்ணாதான் நீங்க ட்ரேடிங்கே பண்ணலாம். பட் இந்த ஃபைவர்ல வந்து அந்த ஒரு ஆப்ஷனே இல்லை. ஜஸ்ட் நீங்க வந்து உங்கள்ட்ட ஸ்கில்ஸ் இருந்தாலும் சரி, இல்லைன்றாலும் சரி, நீங்க ஒரு சர்வீஸை போட்டு ஏர்னிங் எடுக்கலாம். நான் எல்லாத்தையும் வந்து ப்ரூஃபோட நான் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல ஷோ பண்ணி கொண்டு இருப்பேன். ஸோ நாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்டரி ஒரு சிம்பிளா பார்த்துட்டே வருவோம். ஏன் இந்த கிறிஸ்டியனா இந்த மோஸ்டா எல்லாருமே யோசிக்கிறது என்னன்னா, ஆன்லைன்ல மணி பண்றண்டாலே ஸ்கேம்ஸ் தான். ஏன்னா நிறைய சின்ன சின்ன ஸ்கேமர்ஸ் வந்து சின்ன சின்ன டைமுகள், அதாவது குறிப்பிட்ட டைமுக்குள்ள நிறைய ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மெசேஜ்கள் போட்டு அந்த மாதிரி ஒரு இதுல வந்து ஜாயின் பண்ணி இன்னொரு ஆள் எனக்குள்ள ஜாயின் பண்ணி அதுல ஒரு பேமெண்ட் எடுத்து ஸோ அப்படி ஏர்ன் பண்ணி அதுல ஸ்கேம் ஆகி நிறைய பேர் லொஸ்ட் பேமெண்ட்டை லொஸ்ட் ஆகினாக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த ஃபைவர்ன்றதுக்கு வந்து நான் ஹிஸ்டரி அதுக்கு தான் மெயினா பாக்குறேன். ஏன்டா நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இதுல ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வரணும்ன்றதுக்காக. ஓகே, ஃபைவர்ன்றது ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் லான்ச் ஆயினது 2010 இப்ப நாங்க இருக்கிறது 2025. ஸோ கிட்டத்தட்ட 15 வருஷமா வந்து இந்த ஃபைவர் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாம எந்த ஒரு ஸ்கேமும் இல்லாம இந்த ஃபைவர்ன்றது ரன் ஆயிட்டு இருக்கு வேர்ல்டு வைட்டா. ஸ்ரீலங்காலயோ இந்தியாலோ இல்ல, வேர்ல்டு வைட்டா வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை அடுத்த மெயினான விஷயம் மல்டிநேஷனல் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். ஏன் இது இருந்தா எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த ஃபைவர் என்ற பிளாட்ஃபார்மை வந்து மற்ற ஃப்ரீலான்சர் பிளாட்ஃபார்மோட கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து இதுல 2 மில்லியன் சர்வீஸ் கிட்ட வந்து போடுறாங்க. சர்வீஸ்ன்றக்குள்ள சிம்பிளா நான் சொல்றேன் எப்படின்னா, இப்போ உங்களுக்கு லோகோ டிசைன்ன்றது ஒரு சர்வீஸ், ஆப் டெவலப்மெண்ட்ன்றது ஒரு சர்வீஸ், வெப்சைட் டிசைன்ன்றது ஒரு சர்வீஸ், போட்டோ ஷாப்பிங் போட்டோ எடிட்டிங் பண்றது ஒரு சர்வீஸ். இப்படி சின்ன சின்ன ஒர்க்குகள் தெரிஞ்சிருந்தாலே அது ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு சர்வீஸ். ஸோ அப்படி 2 மில்லியன் கிட்ட சர்வீஸ் இருக்கு. நான் இதை ஒன்றும் நானா டைப் பண்ணல, இதெல்லாம் ஒஃபிஷியல் பேஜ்ல இருந்து நான் எடுத்த டேட்டாஸ் தான் இதுல இருக்கு, உங்களுக்கு ஷோ பண்ற எல்லாமே. இந்த ஃபைவர்ன்றது மெயினா என்ன, இது ஒரு ஃப்ரீலான்சர்ஸையும் கிளைண்ட்ஸையும் வந்து ஒண்டா ஜாயின் பண்ற ஒரு பிரிட்ஜ். அதாவது இப்ப இந்த சைட்ல நான் இப்ப உங்களோட கழிச்சிட்டு இருக்கேன், அதே மாதிரி அங்கள சைட்ல நீங்க இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள இருக்கிற எங்கள் 2 பேரையும் ஜாயின் பண்றது என்ன, இந்த ஜூம் மீட்டிங். ஸோ அதே மாதிரி தான் அங்கால கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, நீங்க இங்கால இருந்து ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ இவங்க 2 பேரையும் பிரிட்ஜ் பண்ற ஒரு பாலமா தான் என்ன செய்யுது இந்த ஃபைவர் என்ற பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குது. இதுல வந்து கிட்டத்தட்ட 500க்கு மேல கேட்டகரிஸ் இருக்கு. கேட்டகரிஸ் சிம்பிளா இப்போ கிராஃபிக் டிசைன் அப்படின்னு இருக்குது, ப்ரோக்ராமிங் டெக் என்ற ஆப்ஷன் இருக்கு, ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேட்டன் இருக்கு. ஸோ இந்த கிராஃபிக் டிசைனர் சிம்பிள் எடுத்தோம்னா அதுக்குள்ள லோகோ டிசைன் வரும், போட்டோ எடிட்டிங் வரும். ஸோ இந்த மாதிரி கிராஃபிக் டிசைன் ரிலேட்டடான சர்வீஸ்கள் வரும். அப்படி ஒவ்வொரு கேட்டகரிஸ் கீழே தான் சர்வீஸ்கள் அட் ஆகிருக்கு. நாங்கள் எல்லாமே இப்போ வெப்சைட்டுக்குள்ளேயும் போய் லைவா பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்து வெப்சைட்டுக்குள்ள ஒரு தடவை போய் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து சிம்பிளாக உங்களோட லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி ஃபைவர் அப்படின்ட்டு டைப் பண்ணீங்கடா, கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கடா, நார்மலாக இப்படி ஒரு ஃபர்ஸ்ட்டாக ஒரு லிங்க் கொண்டு வரும். ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று தான் உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் செக் பண்ணி பாருங்க எப்படி. ஸோ இதில் நார்மலாக நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபைவர் அப்படின்றது இருக்கு. ஸோ இதில் வந்து நார்மலாக ஒரு சர்ச் பார் இருக்குது எல்லா இதுலேயும். இதில் வந்து ஷோ ஆகுது பாருங்க, சில இது வந்து ட்ரெண்டிங்காக இப்போ போய்கொண்டிருக்கிற சர்வீஸ், வெப்சைட் டெவலப்மெண்ட், லோகோ டிசைன், வீடியோ எடிட்டிங், ஆர்கிடெக்ட். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ்கள் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து நாங்கள் பார்த்தோம்னா அடுத்து நாங்கள் பார்த்தோம்னா ஃபேமஸா இந்த ஃபைபர்ல வந்து ட்ரெண்டிங்ல இன்னும் டிமாண்டா போய் கொண்டிருக்கிற சர்வீஸ் வந்து இதுல ஆட் ஆகி காட்டுவாங்க. அதாவது இந்த ஃபைபர் பிளாட்ஃபார்ம்ல வந்து மோஸ்டா பையர்ஸ் வந்து வாங்குற சர்வீஸ். அதே மாதிரி சிம்பிளா சொல்ல போனா நிறைய பேர் வந்து அவங்களோட சர்வீஸை கொடுத்து ஏர்ன் பண்ற மோஸ்டா ஏர்ன் பண்ற சர்வீஸ்ன்றக்குள்ள வெப்சைட் டெவலப்மெண்ட், ஸோ லோகோ டிசைன், எஸ்சிஓ, ஆர்கிடெக்சர் டிசைன், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், வாய்ஸ் ஓவர். ஸோ இது வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏனென்றா ஒவ்வொரு மந்தும் ஒவ்வொரு ஆக்களும் வந்து இப்போ ஒவ்வொரு கிளைண்ட்ஸும் வந்து வாங்குற சர்வீஸ் தேவைகள் வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறதால சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு.
ஸோ இதில் வந்து நார்மலாக நான் எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி சிம்பிளாக காட்டிட்டு இருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்து சர்வீஸ் கேட்டலாக்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதையும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் சிம்பிளா. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் கேட்டகரிஸ் இருக்குது. இதில் கிராஃபிக் டிசைன் ஒரு கேட்டகரி, மியூசிக் அண்ட் ஆடியோன்றது கேட்டகரி, ப்ரோக்ராம் அண்ட் டெக்ன்றது ஒரு கேட்டகரி. ஸோ இதுக்குள்ளே வந்து பாருங்க சர்வீஸுகள், லோகோ டிசைன், பிராண்ட் ஸ்டைல், இதெல்லாம் ஒரு சர்வீஸ். இப்படி நான் சொல்லியிருந்தேன்னா எக்கச்சக்கமான சர்வீஸ் இருக்குது. நீங்களே பாருங்க, இது ஒவ்வொன்றும் ஸ்கில் பேஸும் இருக்குது, நான் ஸ்கில் பேஸும் இருக்குது. உங்கள்ட்ட ஸ்கில்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதுக்குள்ள ஒரு சர்வீஸை போடக்கூடிய மாதிரி இருக்கு. ஸ்கில் இல்லைன்றாலும் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸை போடக்கூடிய மாதிரி இருக்கு. நான் அதையும் எப்படின்றது எக்ஸாம்பிளோட உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து நாங்கள் சர்ச் பண்ணி நாங்கள் என்ன சர்வீஸ் வேணுமோ அந்த சர்வீஸையும் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, நான் திருப்பி வந்து ஸ்லைட்ஸுக்கே வரேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்லைட்ஸ் வந்து தெரியும் நினைக்கிறேன். ஸோ கிளியராக இருக்கும். ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மெசேஜோட சென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்க்குறது, இதுவும் வந்து நான் ஒஃபிஷியல் வெப்சைட்டில் எடுத்த ஒரு ஃபோட்டோ தான். இது ஜஸ்ட் எந்த எடிட்டும் பண்ணல, நீங்களே செக் பண்ணி போடலாம். ஒவ்வொரு 4 செகண்டுக்கும் வந்து ஏதோ ஒரு கிக்ன்றது வந்து நாங்கள் என்னென்று பார்ப்போம். கிக்ன்றது ஃபைவரில் யூஸ் பண்ணுற சர்வீஸுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் வேர்ட்ஸ் தான் கிக். ஸோ ஒவ்வொரு 4 செகண்டுக்கு நாங்கள் இப்போ கழிச்சிட்டு இருக்கிற இந்த டைமில் கூடி யாரோ ஒரு ஆள் வந்து எக்கச்சக்கமான ஏர்னிங் ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பையர்ஸ் வந்து ஒரு ஆக்களை வந்து ஹையர் பண்ணி ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 மில்லியனுக்கு மேலே டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ 50 மில்லியன்ன்றது ஸ்ரீலங்கன் ருபீஸோ இந்தியன் ருபீஸோ இல்லை, எல்லாமே டாலர்ஸ். ஸோ என்ன பொய் சொல்கிறா அப்படின்றலாம் நம்ப தேவையில்லை. இது எல்லாமே ஏர்னிங் எல்லாமே நடக்கிறது டாலர்ஸ் தான். நான் அதையும் சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து மென்ஷனே பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து நீங்கள் எந்த ஒரு சர்வீஸை போட்டாலும் குறைஞ்சதே நீங்கள் $5 தான் ஏர்ன் பண்ணணும். அப்படிதான் ஃபைவர்லேயே ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் இதை விட குறைவாக நீங்கள் நினைச்சாலும் வந்து பையர் உங்களுக்கு பே பண்ணிடாது. இதை விட குறைக்கலாம். நீங்கள் $5 தான் ஆக மினிமம் ப்ரைஸ் நீங்கள் வைக்கலாம். மேக்ஸிமம் வந்து $10,000 கிட்ட வைக்கலாம். இது வந்து சும்மா நார்மலாக ஒரு ஃபைவரை பற்றி அவங்க ஃபைவரோட வெப்சைட்லேயே ஒஃபிஷியலாக சொன்ன ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் ஷோ பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்த மெயினான ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஃபைவர்ன்றது ஏன்னா பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறேன். எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம், ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் நான் இப்போ ஷோ பண்ண மாதிரி எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் இருக்குது. நிறைய பேருக்கு இன்னும் நிறைய பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கு. பட் நான் வந்து ஃபைவரை தான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்றது தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இதில். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் பார்க்க போகிறது லார்ஜஸ்ட் ஃப்ரீலான்சர் மார்க்கெட் பிளேஸ். ஸோ மெயின் விஷயமே இதுதான். இப்போ நீங்கள் வந்து ஒரு கடையை ஒரு ஸ்ட்ரீட்டில் நீங்கள் போட்டிருக்கிறீங்க, ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க. அதே ஷாப்பில் வந்து ஒரு பீப்புள்ஸ் வந்து, அதாவது கிளைண்ட்ஸோ கஸ்டமர்ஸ் வந்து யாருமே இல்லாத ஒரு இடத்துல வந்து ஊரில் வந்து நீங்கள் ஒரு ஷாப்பை போட்டுட்டு இருக்கிறீங்க. அதே ஒரு டவுனுக்குள்ளே அதே ஷாப்பை நீங்கள் போட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ இதுக்கு வந்து டிமாண்ட் கூடவா இருக்கு. ஸோ டவுனுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் டிமாண்ட் கூடவா இருக்கு. நீங்கள் அதே ஷாப் அதே ஃபெசிலிட்டிஸோட போட்டாலும் ஸோ இந்த டவுனுக்குள்ளே இருக்கிற ஷாப்புக்கு தான் டிமாண்ட் கூட. ஏன்னா அங்கே தான் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு தேவைக்கு சின்னனா அதோட க்ரோஸ் பண்ணக்குள்ளேயோ ஏதோ அதில் இருக்கிற ப்ராடக்ட் ஒன்றா வாங்குவாங்க. ஸோ இதே மாதிரி தான் கிளைண்ட்ஸ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற, வேர்ல்டில் இருக்கிற பீப்புள்ஸ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஃபைவர். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஃபைவர் என்ற பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ண சொல்கிறேன். மற்ற பிளாட்ஃபார்ம்லையும் வந்து கிளைண்ட்ஸ் இருக்காங்க, பட் ஃபைவரோட ஒப்பளவுக்குள்ள குறைவு. ஸோ மோஸ்ட்டாக எங்கள்கிட்ட பேமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, எங்கள்கிட்ட வந்து சர்வீஸை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிற ஆட்கள் வந்து ஃபைவர் பிளாட்ஃபார்மில் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக நாங்கள் வந்து ஃபைவரை தான் என்ன செய்வோம்னா ரெக்கமெண்ட் பண்ணுவோம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ரெண்டாவது வந்து சேஃப் அண்ட் செக்யூர். ஏன்டா நாங்கள் வந்து ஏர்னிங் எல்லாமே வந்து டொலர்ஸ்லாம் பண்ணுறோம். எல்லாருக்குமே தெரியும் எந்த நாட்டுக்கு போனாலும் டொலர்ஸோட டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குண்டு. ஸோ இந்தியன்ஸ் எடுத்தோம்னா டொலர்ஸ் வந்து $80, சாரி ₹80. அதே மாதிரி ஸ்ரீலங்கனுக்கு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ₹300. இந்தியா கிட்டத்தட்ட ₹300 கிட்ட வரும். அதே மாதிரி இந்தியன்ஸுக்கு வந்து $80 கிட்ட வரும். ஸோ அந்த அளவுக்கு டிமாண்டான ஒரு இதுதான் டாலர்ஸ். ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் டாலர்ஸுக்கு கட்டாயம் ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ அந்த டாலர்ஸில் வந்து இப்போ நாங்கள் வந்து டிரான்சாக்ஷன் எல்லாமே நடக்கும். உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற டாலர்ஸில் இருக்குது. அதே மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இப்போ $5 இப்படியே எத்தனை பேர் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுவாங்க. நான் சொல்லியிருந்தேன் $50 மில்லியன் கிட்ட ஒரு நாளைக்கு டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்கேமோ ஒரு ஹேக்கரோ வந்து உள்ள நுழைஞ்சு அந்த பேமெண்ட்டை எடுக்கலாம்.
ஸ்கேம் பண்ணலாம், ஏதோ ஒரு ஹேக் பண்ணலாம். ஸோ இந்த எல்லாத்தையும் இதுவரைக்கும் ஒரு பிரச்சனை கூட இல்லாமல் அவ்வளோ சேஃபாக செக்யூரிட்டாக இருக்குது. நீங்கள் இந்த ஃபைவர் பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணக்குள்ள உங்களுக்கு அந்த ஐடியா எல்லாம் வரும். என்ன என்ன செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளேருந்து. அடுத்த வந்து ஒர்க் ஃப்ரம் எனிவேர். நீங்க வந்து எந்த இடத்துல இருந்தும் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா நீங்க வந்து இப்போ ஒரு ஒர்க் பண்ற ஒரு ஆளா இருக்கிறீங்க அப்படின்றக்குள்ள வந்து உங்களோட ஒர்க்கிங் ஏரியாவிலேயே அதாவது ஆஃபீஸ்லேயே வந்து நீங்க ஒரு சைட்டா ஃபைவரையும் வந்து ஒர்க் பண்ணலாம் சிம்பிளா. அது எப்படி என்றாக்குள்ள உங்களோட மொபைல் ஆப்லையும் டெவலப் பண்ணலாம், இல்லாட்டி உங்களோட பர்சனல் லேப்டாப் நீங்க யூஸ் பண்ற இடமா இருந்துச்சுன்றாலும் நீங்க அந்த ஃபைவரை வந்து யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ஒரு வெக்கேஷனுக்கு போறீங்க. வெக்கேஷனுக்கு போகக்குள்ள நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஒரு ஜாப்புக்கு போனீங்கன்னா என்ன செய்வீங்க, ஒரு லீவ் எடுத்து தான் போவீங்க, இல்லை லீவ் டைமில் வெக்கேஷனுக்கு போவீங்க. இதே வந்து ஃபைவரில் நீங்கள் ஒர்க் பண்ணனா யோசிக்க தேவையில்ல, லேப்டாப் அப்படியே தூக்கி உங்களோட பேக்குள்ள வைப்பீங்க. நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த இடத்துல இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களோட கிளைண்ட் சொல்றது. ஸோ இப்படி நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்டா இது ஆன்லைனில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்ஷன் அப்படியா. அடுத்த ஃபுல் டைம் பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வந்து இதில் ஃபுல் டைம் தான் பண்ணணும், பார்ட் டைம் தான் பண்ணணும் அப்படின்ட்டு கம்பல்சரி இல்லை. ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒரு இது மாதிரி. இப்போ ஃபுல் டைமாக பண்ணுறவங்க தான் மோஸ்ட்டாக இருக்காங்க. ஏன்டா பார்ட் டைமாக பண்ணத்தான் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபைவரை. பட் மோஸ்ட்டாக இதில் வந்து ஏர்னிங் எல்லாமே டொலர்ஸில் இருக்கிற வடிவா இன்கம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து பெரிய ஒரு ஹை இன்கம் வந்து எடுப்பாங்க சிம்பிளாக. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு $10 ஒரு ஆர்டர் சர்வீஸாக கொடுக்குறீங்க அப்படின்றக்குள்ள ஒரு மாதத்துக்கு நீங்கள் 10 ஆர்டர்ஸ் முடிச்சா கூடி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட $100 ஏர்ன் பண்ணிடுவீங்க அந்த மந்த்லி. அது ஸ்ரீலங்கனுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா ஸ்ரீலங்கன் மணிக்கு 30,000 ரூபா சிம்பிளாக நான் அவர் கன்வெர்ட் பண்ணி பார்த்தா வரும். அதே வந்து நீங்கள் ஃபுல் டைமாக இப்போ இதே ஒர்க்குக்கு போகக்குள்ள நீங்கள் 1 மந்த் மார்னிங் 8 மணிக்கு போனீங்கன்னாலும் ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு ஒரு அவரேஜாக நான் சொல்கிறேன் ஒரு 35 45 வந்து எடுப்பீங்க ஒரு அவரேஜான சேலரி. ஸோ இதே நீங்கள் ஃபுல் பார்ட் டைமாக பண்ண போறீங்கன்னாக்குள்ள நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்க, ஒரு $10 ஒரு வீடியோ ஆட் பண்ணுறீங்க, அட்டண்டாக்குள்ள ஒரு 30 செகண்டுக்கு ஒரு அட்டை பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்க வந்து உங்களுக்கு $10 பே பண்ணுவாங்க. நான் இதில் ப்ரூஃபாக இப்போ வெப்சைட்லேயே போய் காட்டுவேன். அதில் வந்து இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு 30 செகண்ட் ஒரு அட்டை வீடியோ எடிட் பண்ணி கிரியேட் பண்ணது உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 1 hour தான் எடுக்கும். அப்படி 1 hour எடுத்து முடியும் நீங்கள் அந்த பேமெண்ட்டும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்படி நீங்கள் என்ன 10 ஆர்டர்ஸுக்கும் நீங்கள் 10 மணி நேரம் தான் செலவழிக்க போகிறீங்க. அப்போ அதுக்கு உங்களுக்கு வரப்போகிறது $100. அதே மாதிரி அடுத்து இன்கம் எல்லாமே டாலர்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், திருப்பி சொல்ல தேவையில்லை. ஃபைவரில் வந்து நீங்கள் இந்த கரன்சியில் தான் வாங்கணும், அந்த கரன்சியில் வாங்கணும் இல்லை, நீங்கள் எல்லாமே வந்து இன்கம் டாலர்ஸில் தான். எந்த நாட்டுக்காரராக இருக்கும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறாலும் அவங்க டாலர்ஸில் தான் கன்வெர்ட் பண்ணி பே பண்ணணும். நீங்களும் வந்து இப்போ அவங்கள்ட்ட வந்து இந்த ஸ்ரீலங்கன் கரன்சியை மாற்றித்தாங்க அப்படின்லாம் கேட்கவும் இல்லாது, என்ன டாலர்ஸில் தான் எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அதை என்ன செய்யலாம், உங்களோட பேங்குக்கு வித்ட்ரா பண்ணி எடுக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த நாட்டு கரன்சிக்கு வந்து வித்ட்ரா பண்ணி வரும். அது பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணுற எல்லாமே வந்து கோர்ஸில் லாஸ்ட்டில் பார்ப்போம். ஓகே, அடுத்த மெயினான விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபைவரில் வந்து யார் யார் ஒர்க் பண்ணுவாங்க, ஸோ மேலா ஃபீமேலா ஸ்பெசிஃபிக்காக யாராவது இருக்காங்களா, இவ்வளோ ரேஞ்சுக்குள்ளே இவ்வளோ ஏஜ் லிமிட்டட் இருக்கா அப்படின்றது சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் கிளியர் பண்ணிட்டு போகிறோம். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் ஃபைவரில் எல்லாருமே ஒர்க் பண்ணலாம். மோஸ்ட்டாக பெர்ஃபெக்டான இது வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கிற ஆக்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ், அதுலேயும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பெஸ்ட். ஏன்டா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்கச்சக்கமான மணி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு அடிஷனலாக வந்து ஒரு இன்கம் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு ஃபைவர் பிளாட்ஃபார்ம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்டா அவங்க வந்து லேர்னிங் பண்ணிட்டு இருக்கிற அதே டைமில் வந்து ஏர்னிங்கும் சைட் அலோட் பண்ணிட்டு இருக்கலாம். அதே ஸ்கூல் காலேஜ் ஏஎல் முடித்தவங்க, ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த ப்ரொஃபஷனல்ஸ் கொஞ்சம் நல்ல ஆல்ரெடி ஸ்கில்ஸுகள், நல்ல டெவலப்மெண்ட், அந்த மாதிரி ஐடி நாலேஜ் ஸ்கில்ஸுகள் இருக்கிறவங்க வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம். நீங்கள் லைவாக ஒரு ஜாப்புக்கு போய் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக அட்டென்ட் பண்ணுறதை விட ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா டாலர்ஸில் ஏர்ன் பண்ண போகிறீங்க. அதோட நீங்கள் தான் உங்களோட ஒர்க்கை ஃபுல்லாகவே முடிவெடுப்பீங்க என்ன எவ்வளோ சேலரி என்று. அடுத்த ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ வீட்டை சும்மா இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரீ டைம் நிறைய இருக்கு, நிறைய இருக்காது, மேபி இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணிடலாம். அடுத்த பார்ட் டைமர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சம்டைம் நீங்கள் மார்னிங் டியூட்டி போகலாம், ஈவினிங் டியூட்டி போகலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மார்னிங்லேயே எனக்கு ஃபிசிக்கலாக போகலாம், இந்த மாதிரி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்டா ஓவராக நாங்கள் வந்து எங்களை நாங்கள் வருத்த தேவையில்லை. ஸோ மெயின்
ஒரு விஷயம் வந்து நீங்க இதுக்கு எந்த ஒரு டிகிரியோ டிப்ளமாவோ சர்டிபிகேட்டோ நீங்க முடிச்சிருக்கணும்னா எந்த அவசியமும் இல்லை. நீங்க வந்து ஜஸ்ட் இந்த ஃபைவர் இப்படித்தான் ஒர்க் ஆகுது, இதுல இந்த மாதிரி தான் வேலை ஏர்னிங் எல்லாம் நடக்குது, இந்த மாதிரி தான் கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து கதைக்கிறாங்க, இந்த ஒரு ஐடியாவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா யாரா இருந்தாலும் ஃபைவர்ல வந்து ஏர்னிங் எடுக்கலாம். எங்களோட ஜூன் பேட்சில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நான் லாஸ்ட்ல சொல்றேன், ப்ரூஃபோட இருக்குது அது. அடுத்த வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு ஒரு ஐடியா. இப்போ ஒரு லேப்டாப்பை நாங்கள் எடுக்க போகிறோம்னா கேம் விளையாடுறதுக்கு நாங்கள் எல்லாருமே என்ன செய்வோம், அந்த கேமோட ஃபீச்சர்ஸை பார்த்துட்டு ரிக்யூமெண்ட்ஸை அந்த எங்களோட லேப்டாப் ரிக்யூமெண்ட்ஸையும் செக் பண்ணோம், இந்த கேம் இதில் டெவலப் பண்ணலாமான்னு. மோஸ்ட்டாக எல்லாரும் கேம் விளையாடுறோன்றபடியா நான் இந்த எக்ஸாம்பிளை சொல்கிறேன். அதே மாதிரி தான் இந்த ஃபைவர் அப்படின்றதுக்கும் சில ரிக்யூமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் சிம்பிளான ரிக்யூமெண்ட்ஸ் தான் இருக்குது. அது என்னன்னா, நீங்கள் வந்து லேப்டாப்போ அல்லது பிசியோ அல்லது கம்ப்யூட்டர், நான் பிசி அண்ட் கம்ப்யூட்டர், ஸோ உங்கள்கிட்ட கம்ப்யூட்டரோ ஒரு லேப்டாப்போ கட்டாயம் இருக்கணும். ஸோ மொபைலை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், மொபைல் மட்டும் இருந்தா லேப்டாப் இருந்தா ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், தேர்ட் பார்ட்டி ஆப் எல்லாம் டெவலப் பண்ணி தேர்ட் பார்ட்டி கீபோர்ட் எல்லாம் டெவலப் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். பட் வந்து உங்களுக்கு ஓடர்ஸ் ஒரு ஏர்னிங் ஒன்று எடுக்கிறது வந்து நான் 100% ஷோ பண்ண மாட்டேன். ஏன்டா நீங்கள் லேப்டாப் சாரி டேப் மொபைல் அண்டு வேறக்குள்ள அது ஆண்ட்ராய்டோ ஐஓஎஸ் என்ற ஆப்ஷனுக்குள்ள வரும். இதே லேப்டாப் கம்ப்யூட்டர் மேக் புக் வந்து பார்க்கக்குள்ள அது எப்படி வரும், விண்டோஸ் அண்ட் ஆப்ஷனுக்குள்ள வரப்போகுது. ஸோ இதுதான் மெயின் விஷயம். ஆண்ட்ராய்ட் நீங்கள் வந்து லேப்பில் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணக்குள்ள ஷோ ஆகிற இன்டர்ஃபேஸில் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து மொபைலில் வந்து ஷோ ஆகாது. முதல் விஷயம். சில பேர் யோசிப்பீங்க, நான் மொபைல்லையே நான் டெஸ்க்டாப் மூட்டை ஒன் பண்ணி ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணக்கு வெரிஃபை ஓடிபி கேட்கும். அதே மாதிரி கிக் கிரியேட் பண்ணக்குள்ள வந்து வெரிஃபை ஓடிபி கேட்கும். கிக்கு எல்லாம் கிரியேட் பண்ணுறது வந்து மொபைலில் கஷ்டம். ஸோ நான் ஓப்பனாகவே ஹொனஸ்டாக சொல்கிறேன், உங்களுக்கு லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் வந்து கட்டாயம் தேவை. பொய் சொல்லி நான் யாரையும் வந்து ஏமாத்தல். நீங்கள் வந்து ஏர்னிங் அண்ட் எடுக்கணும்னா உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் வேணும். அப்படி உங்கள்கிட்ட இல்லாட்டியும் ஜஸ்ட் நீ அந்த உங்கள்கிட்ட இருந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டுகிட்டையோ அல்லது உங்களோட பிரதர்கிட்டையோ வந்து வாங்கி எடுக்கிற ஒரு ஆள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்டான பர்சன்ட்டு நீங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி அந்த டைமுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு அளவில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட வந்து லேப் இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த ஃபைவர். ஸோ ஒவ்வொன்றா இருக்கணும் இல்லை, பட் கட்டாயம் ஒரு லேப் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். அடுத்த இன்டர்நெட் கனெக்ஷன் நான் ஆல்ரெடி சொல்ல தேவையில்லை, அது எல்லா இடமும் இப்போ இன்டர்நெட் வந்து நல்ல ஃபீச்சர்ஸாக இருக்குது. சம் பிளேஸில் வந்து சில கவரேஜ் நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யுது. இன்னும் மோஸ்ட்டாக வந்து இன்டர்நெட் வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. அடுத்த chat லெவல் இங்கிலீஷ், இதை நான் சிம்பிளாக ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். நார்மலாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ஹாயோ ஹலோவோ நீங்கள் மெசேஜ் போடுவீங்க. அதே உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்காட்டிக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. இதைத்தான் நாங்கள் இங்கிலீஷ் chat லெவல் இங்கிலீஷ் என்று சிம்பிளாக சொல்கிறது. கிளைண்ட்ஸ் வந்து உங்களோட கதைக்கிறது எப்படின்னா வீடியோ கால்லையோ இல்லை கால் பண்ணியோ உங்களோட வந்து கதைக்க மாட்டாங்க. அவங்க கதைக்கிறது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு செட்டிங்கில் தான் நடக்க போகுது. இப்போ நீங்கள் வந்து ஜூமில் வந்து எனக்கு செட் பண்ணுறீங்க, அதே மாதிரி நீங்கள் யார் இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியும். அதே மாதிரி நான் அப்படி இருப்பேன், நான் யாருன்றது உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி தான் ஃபைவர்லையும். ஸோ இப்படி சட்டிங்கில் நடக்கும். ஸோ அப்படி சட்டிங்கில் தான் மெசேஜ் எல்லாம் போய் உங்களோட, அதனால தான் இந்த ஃபைவர்ன்ற செக்யூரிட்டி. ஏன்னா ஸ்கேம் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அவ்வளோ சான்ஸ் இருந்தும் அதை ஸ்கேம் ஆகாமல் வச்சு பாதுகாக்கிறாங்க, அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு செக்யூரிட்டியான ஒன்று தான் இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஃபைவரில் இருக்குது. ஸோ அப்படி மெசேஜை பண்ணி தான் நீங்கள் வந்து கிளைண்ட்ஸ்கிட்ட இருந்து ஆர்டர் எடுப்பீங்க. அப்போ எல்லாமே வந்து இங்கிலீஷ் தான் மோஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஏன்னா இங்கிலீஷ் வந்து இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் என்னுடைய. ஸோ இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியாட்டிக்கு நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டரை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகே, அடுத்த மெயினான ஒரு விஷயத்துக்கு வரேன், கிக். ஸோ அந்த கிக்ன்றா என்னென்று பார்க்க போகிறோம். ஸோ கிக்ன்றது சிம்பிளாக யூஸ் பண்ணுறது சர்வீஸ்ன்றதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் வேர்ட்ஸ் தான் கிக். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறோம் உங்களுக்கு விளங்குற மாதிரி. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு போட்டிங்கன்னா அது ஸ்டேட்டஸ் பண்ணுவீங்க, இன்ஸ்டாகிராமில் ஒன்றை போட்டிங்கன்னா அதை ரீல்ஸோ போஸ்ட் பண்ணுவீங்க, ஃபேஸ்புக்கில் என்றாலும் ஸ்டோரியோ போஸ்ட்டோ அப்படின்னுவீங்க. அதே மாதிரி நீங்கள் டிக்டாக்ல போட்டால் போஸ்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த ஃபைவர் என்ற பிளாட்ஃபார்மில் நீங்கள் போடுற சர்வீஸை வந்து கிக் அண்டுவோம். இப்போ ஒரு ஐடியான்னு வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு இந்த நேமுக்கு பதிலாக அந்த நேமை யூஸ் பண்ணுறாங்க, சர்வீஸ் என்ற நேமுக்கு பதிலாக கிக் என்ற நேமை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் வந்து கிக்ன்றது நீங்கள் கொடுக்குற ஆஃபர் பண்ணுற சர்வீஸை தான் சிம்பிளாக சொல்கிறேன், அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ கிக்ன்றது வந்து சொல்ல போனால் சின்ன ஃபைவர்ல கிங் என்று சொல்லலாம். ஏன்னா இதை வச்சு தான் உங்களோட ஏர்னிங் எல்லாமே வந்து இருக்குது. இந்த கிக்கை கிரியேட் பண்றதுல தான் உங்களோட ஏர்னிங், அடுத்த உங்களோட சக்சஸ், அடுத்த லெவலுக்கு போற எல்லாமே வந்து இந்த கிக்ல தான் இருக்குது.
இதுல வந்து இன்னும் சொல்ல போனா இந்த கிக்கை வந்து 5 ஸ்டெப்ல வந்து நாங்க கிரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்டா கிரியேட் பண்ணக்குள்ள அது 6 ஸ்டெப்பா வரும். முதலாவது ஸ்டெப் வந்து ஓவர்வியூ. இதுக்குள்ள வந்து டைட்டில் இருந்து நீங்க கீவேர்ட்ஸுகள் கேட்டகரிஸ் எல்லாம் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ப்ரைஸிங்குக்குள்ள வந்து நீங்க என்னென்ன ப்ரைஸ் பேமெண்ட் இதுல வந்து இந்த கூட சர்வீஸுக்கு கொடுக்க போறீங்க அப்படின்ட்டு இருக்கு. அடுத்த வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள அந்த நீங்க கொடுக்க போற சர்வீஸை பற்றி சின்னனா அதை பற்றி டிஸ்கிரைப் பண்றது. ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன, அந்த ஓடர்ஸை நீங்க செய்யறதுக்கு என்னென்ன வேணும். கிக் இமேஜ்ன்றது நீங்க அதை ஷோ பண்றது எப்படி. இதே நான் வந்து உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்றேன் ஒரு இது ஐடியாவா. நீங்க எல்லாருமே வந்து ஆன்லைன் ஸ்டோரை வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு டெராஸோ அமேசானோ வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க. அப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட்டை வந்து அதில் சர்ச் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஷோ ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பென் டிரைவ் வந்து எடுத்தோம்னா பென் டிரைவ் வந்து ஷோ ஆகுது அதில். அப்படி ஷோ ஆகக்குள்ள அதில் என்ன ஷோ ஆகும் கூட பென் டிரைவோட ஃபோட்டோ ஷோ ஆகும், பென் டிரைவோட ப்ரைஸ் ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பென் டிரைவோட டீட்டெயில்ஸ் இத்தனை ஜிபி பென் டிரைவ், இந்த கம்பெனி, இந்த பிராண்ட் அந்த ஷோ ஆகும். அதுக்கு பிறகு அந்த ஆர்டர் நீங்கள் வாங்க போறீங்களா இல்லையான்ற மாதிரி. இதே மாதிரி தான் இது உங்களோட சர்வீஸும் வந்து ஷோ ஆகும். அதாவது கிக் இமேஜை நீங்கள் அவுட் பண்ணுறது உங்களோட அந்த பென்ட்ரைவோட ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல வந்து ஷோ ஆகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இமேஜிங் பண்ணுங்க, நான் அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ப்ரைசிங்ன்றது நீங்கள் ஆட் பண்ணுற ப்ரைசிங் வந்து அந்த பென்ட்ரைவோட ப்ரைசிங் ஷோ ஆகிற இடத்துல வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ன்றது அந்த பென்ட்ரைவோட பிராண்ட் அதில் அடிச்சு டைப் பண்ணியிருக்கிற மாதிரி உங்களோட சர்வீஸ் சம்மந்தமான டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் டைப் பண்ணுவீங்க. ஸோ இப்படி தான் இந்த ஃபைவர்ல வந்து கிக்குகள் ஷோ ஆகும். நான் இதே வந்து இப்போ ஃபைவர் ஆப் வெப்சைட்லேயே நான் ஷோ பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும். ஓகே, இப்போ எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க ஸ்கில் இருந்தா தான் பண்ணணுமா, ஸ்கில் இல்லாம பண்ணிடலாதா அப்படின்னு. ஸோ ரெண்டுக்குமே வந்து நான் பெஸ்டான ஆப்ஷனை கொண்டு வந்திருக்கேன். ஸ்கில் பேஸ்ல வந்து கிராஃபிக் டிசைனோ வெப்சைட் டிசைனோ நிறைய பேர் வந்து கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க. அதே மாதிரி நிறைய நிறைய இடங்கள்ல பெரிய பெரிய இடங்கள்ல படிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி சில எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. ஸோ அப்படி ஸ்கில் பேஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து எங்க தாராளமாக earn பண்ணலாம், எந்த டவுட்டுமே இல்லை. எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லை, ஐடி நாலேஜ் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஒரு டவுட் இருக்கு, நானும் ஏர்ன் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ கட்டாயம் நான் ஏர்ன் பண்ணலாம். அது என்ன எப்படி என்று சொல்றது, எக்ஸாம்பிளுக்கு 2 ஸ்கில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் ரிமூவல், டைப்பிங். நீங்கள் டைப்பிங்ன்றதுக்கு ஸ்கில் தேவையில்லை. நார்மலாக மொபைலில் டைப் பண்ணுற மாதிரி லேப்பில் எடுத்து டைப் பண்ணுறது ரெண்டுமே ஒரே கீபோர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஸ்கில்ஸ் தேவையில்லை உங்களுக்கு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறேன், அதுக்கு ஸ்கில்ஸ் தேவையான கட்டாயம் இல்லை. ஆன்லைன்லேயே இப்போ வந்துருக்கு. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் உங்களோட ஃபோட்டோட ஒரு பேக்ரவுண்டை பின்னிக்கு இருக்கிற பேக்ரவுண்டை எல்லாத்தையும் இல்லாமல் உங்களோட ஃபோட்டோ மட்டும் தனியாக எடுக்கிறது. இதை நாங்கள் வந்து இப்போ வெப்சைட்டுக்குள்ள போய் சிம்பிளாக பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வெப்சைட்டுக்குள்ள ஷோ ஆயிருக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து கிளியராக இருக்கும்னு நம்புறேன். ஸோ நான் வந்து இப்போ லோகோ டிசைன் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ லோகோ டிசைன் அப்படின்னு சர்ச் பண்ண இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எக்கச்சக்கமான செல்லர்ஸ் உங்களை மாதிரி செல்லர்ஸ் லோகோ டிசைன் பண்ணி தருவேன் அப்படின்ற மாதிரி சர்வீஸை போட்டிருக்காங்க. அவங்களுடைய சர்வீஸோட போர்ட்ஃபோலியோ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்க, லோகோலாம் நான் கிரியேட் பண்ணி தருவேன்ற மாதிரி ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு செல்லர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல போனால் இவங்களை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இவங்ககிட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இவங்களோட சர்வீஸை பாருங்க, லோகோ டிசைன் கொடுக்குறாங்க. இந்த லோகோ டிசைன்ல வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ நான் சொல்லியிருந்தேன், இந்த போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க கிரியேட் பண்ண லோகோ டிசைன். இதெல்லாம் வந்து நாங்கள் சிம்பிளாகவே கிரியேட் பண்ணலாம். அது நாங்கள் எங்களோட கிளாஸ்லேயே நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருப்போம் எப்படி லோகோ கிரியேட் பண்ணுறது. ஸோ அவங்களோட பேக்கேஜ் வந்து நார்மலாக ஒரு ப்ரைஸிங் வந்து 3 லிஸ்ட்டில் போடுவோம் பாருங்க. அதில் பேசிக் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியில் அதில் பேசிக்கே வந்து அவன் $30 கொடுத்துருக்காங்க 2 லோகோ செய்கிறதுக்கு. ஸ்டாண்டர்ட்ல வந்து 3 லோகோவுக்கு $50, பிரீமியத்தில் வந்து 5 லோகோவுக்கு வந்து $70 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 73 ரிவ்யூ வாங்கியிருக்கா. ஸோ 73 ரிவ்யூன்றதுக்கு மீனிங் 73 ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ 4.9 ரேட்டிங் வந்திருக்கு. ஸோ இது ஒரு பெர்ஃபெக்டான ரேட்டிங். 4.9 5க்கு 5க்கு 4.9. ஸோ பேசிக் நாங்கள் பார்த்து 30ஆல் இந்த 73 பெருக்கினா கூடி அவளுக்கு கிட்டத்தட்ட 10ஆல் பெருக்கினாலே அங்கே 700 வருது. அதில் 3 மடங்கு $2100 கிட்ட அவங்க வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல வந்து ஷோ ஆகுது பாருங்க, 9 ஆர்டர்ஸ் வந்து கியூல இருக்கு. அதாவது நாங்க இப்போ அவங்களோட ப்ரொஃபைல பார்த்துட்டு இருக்கோம். இந்த டைம்ல அவளுக்கு 9 ஆர்டர் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. 9 கிளைண்ட்ஸுக்கு வந்து அவ என்ன செஞ்சிருக்கா, ஆர்டர் வந்து லோகோ வந்து கிரியேட் பண்ணி கொண்டிருக்கா இந்த டைம்ல. இந்த செல்லர் லெவல் வந்து பாத்தீங்கன்னா லெவல் 2. இந்த ஃபைவர்ல வந்து செல்லர்ஸுக்கு லெவல்ஸ் போடுவாங்க. ஒவ்வொரு டாஸ்க் இருக்கு, அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண லெவலும் வந்து உங்களுக்கு கூட கூட உங்களுக்கான
நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அன்லாக் ஆகிட்டு இருக்கு இந்த ஃபைவரில். ஸோ நியூ செல்லர், level 1, level 2, டாப் ரேட் செல்லர் இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்படி தான் அவங்களோட இது இருக்கு. ஸோ இன்னொரு ஆள்கிட்டையும் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரம்டமாக தான் நான் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, இவங்களே ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பாருங்க, இதில் பேசிக்கை பாருங்க, $25 கொடுக்குறாங்க ஒரு லோகோ. ஸ்டாண்டர்ட்ல வந்து 2 லோகோ $55. பிரீமியத்தில் வந்து $105 வந்து 3 லோகோ கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இதில் வந்து 325 ஓடர்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க. ரிவ்யூஸ் வந்து எடுத்திருக்காங்கன்ற அர்த்தம் வந்து 325 ஓடர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க சக்ஸஸா. ஸோ பேசிக் பேக்கேஜில் பார்த்தாலே கிட்டத்தட்ட எங்கேயோ போயிடும் அவட ஏர்னிங். ஸோ எல்லா கிளைண்ட்ஸும் வந்து பேசிக் பேக்கேஜே எடுத்திருக்க மாட்டாங்க. மேபி சில பேர் ஸ்டாண்டர்ட் எடுத்திருப்பாங்க, சில பேர் பிரீமியமும் எடுத்திருக்கலாம். ஸோ அங்கே பார்க்கக்குள்ளே நார்மலாக ஒரு $10 நாங்கள் இதை வச்சு பார்த்தா கூட அங்கே 3000க்கு மேலே வந்துடும் அவங்களோட ஏர்னிங். இப்போ நாங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிற நேரம் இப்போ 25 லோகோ கிளைண்ட்ஸுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 25 ஓடர்ஸ் வந்து கியூவில் இருக்குது. இது இது உங்களுக்கு லைவ்ல நான் இப்போ ஷோ பண்ணிட்டு இருக்கேன். 25 ஓடர்ஸ் வந்து இதுல கியூவில் இருக்கு. நீங்களே செக் பண்ணி பாருங்க. இவங்க இந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து பாகிஸ்தான். ஸோ இதில் வந்து அவங்களோட செல்லர் ப்ரொஃபைல் எல்லாமே வந்து செக் பண்ணலாம். பாகிஸ்தான் கண்ட்ரி 2019 வந்து இந்த இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லோகோ டிசைன். இதே வந்து உங்களுக்கு வெப்சைட் டிசைன் தெரியும் அப்படின்றக்குள்ள நான் வெப்சைட் டிசைனையும் காட்டுறேன். ஸோ வெப்சைட் வேர்ட் ப்ரெஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நான் இப்போ கொடுத்துறேன். உங்க இதில் வேர்ட் ப்ரெஸ்ஸை வச்சு வேர்ட் ப்ரெஸ்லேயும் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணலாம் கோடிங் இல்லாமல். ஸோ இதில் வந்து சிம்பிளாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு காட்டுறேன். இதில் ஒரு ஆளை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இவரை நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் எல்லாருமே ரம்டமாக தான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து வெப்சைட் நார்மலாகவே பேசிக் $80 ஸ்டார்ட் ஆகும். என்ற வெப்சைட் கிரியேட் பண்ணுற எல்லாமே வந்து ஃபீச்சர்ஸ். அடுத்தது அதாவது இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஹோம் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி லேண்டிங் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுறது தான் $80. ஸோ வெப்சைட் வந்து 1 பேஜில் கிரியேட் பண்ணுறது இல்லை. ஒரு 5 பேஜ் வெப்சைட்ன்றக்குள்ள $250. அதே 10 பேஜ் வெப்சைட்ன்றக்குள்ள வந்து $450 earn பண்ணிக்கலாம். ஸோ 175 ஓடர்ஸ் வந்து முடிச்சிருக்கு. இப்போ நாங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கோம் இந்த டைமில் வந்து 6 ஓடர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அவருக்கு வெப்சைட் நாலேஜும் இருக்கு. கோடிங் வெப்சைட் வேர்ட் ப்ரெஸ்ஸை மட்டும் யூஸ் பண்ணி இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கு. நீங்களே ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஸோ பேசிக்னு பார்க்கக்குள்ளேயே அவர்கிட்ட ஃபுல் டோட்டல் பேமெண்ட் ஏர்ன் பண்ணது எக்கச்சக்கமாக போயிடும். ஸோ இவர் இப்போ எந்த கண்ட்ரி என்று செக் பண்ணி பார்த்தோம்னா இவர் பங்களாதேஷ். இவர் வந்து ஜூன் 2024 வந்து ஜாயின் பண்ணிக்கிறார். ஸோ இப்படி நாங்கள் இப்போ லோகோ டிசைன், வெப்சைட் டிசைன், ஸ்கில் பேஸாக பார்க்குறாங்க. நான் ஸ்கில் பேஸ் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவர்ன்றது என்னன்றது அவங்களுக்கு இப்போ இதை பார்க்கும்போது ஒரு ஐடியா வந்து வேறு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் ரிமூவ்ன்றது ஒரு ஃபோட்டோட பின்பக்க பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணுற. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோவில் ரிமூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. ஏன்டா இது வந்து நிறைய ப்ரொடக்ட்ஸுகளுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் ரிமூவல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நார்மலாக சிம்பிளாக இந்த ஒரு $5 $10 அந்த மாதிரி ஏர்ன் பண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் சர்வீஸில் வந்து இவங்க வந்து 25 இமேஜை வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு $5. இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக்லேயே வந்து இந்த ஃபோட்டோ வந்து இப்படி வரும். அது ஆன்லைன்லேயே இருக்குது, ஃப்ரீயாகவே எல்லாரும் கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இது ஸ்கில் தேவையில்லை. 100 ஃபோட்டோஸுக்கு $20, ஆனால் 200 ஃபோட்டோஸுக்கு $40 சொல்லியிருக்காங்க. இது 2199 ஓடர்ஸ் வந்து முடிச்சிருக்கு. இப்போ ஒரு ஓடர் வந்து கியூவில் இருக்குது. ஸோ $5 படி பார்த்தாலே $2000 மேலே கிட்டத்தட்ட $1000 கிட்ட இவர் ஏர்ன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் ரிமூவில் மட்டும் பேச்சு. அப்படி நிறைய பேர் நிறைய மாதிரி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்க, பேக்ரவுண்ட் ரிமூவல் சர்வீஸ் வந்து நார்மலாக நான் $10 $20 இதில் ஆட் ஆயிருக்கு. ஃப்ரம் $5 அப்படின்றா மீனிங் $5 அவங்களோட பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுதுண்டா. பேசிக் பேக்கேஜ் வந்து $5 அப்படின்ட்டு. இதில் வந்து அவங்களோட ரிவ்யூஸ் இருக்குது, எத்தனை ரேட்டிங் இருக்குது, அவங்களோட இது எல்லாமே இதில் ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் அவங்களோட கிக் சர்வீஸ் வந்து ஷோ ஆகும். நீங்கள் இதில் சர்ச் பண்ண டைப்பிங் வெப்சைட் நாங்கள் பார்ப்போம். $20 $5 $10. ஸோ இந்த மாதிரி டைப்பிங் வேர்ட்ஸ் கூடி ஒர்க் கூடி உங்களுக்கு இருக்குது. என்னது, நீங்கள் எந்த ஒரு ஸ்கில்ஸுமே இல்லாமல் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி சிம்பிளாகவே டைப்பிங் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இந்த
ஃபைவர்ல வந்து உங்களுக்கு ஸ்கில்ஸ் அப்படின்னு சரி நான் ஸ்கில் பேஸ்லயும் வந்து நீங்க ஏர்னிங் கொண்ட பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒன்று வந்திருக்கும். ஃபைவருக்கு வந்து உங்களுக்கு நான் ஜஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் ட்ரெண்டு ஒவ்வொரு ஸ்கில்லில் ட்ரெண்டும் இன்னொரு ஸ்கில்ல வந்து ரெண்டு இதுவும் வந்து ஷோ பண்ணா என் எல்லாமே ஷோ பண்றதுக்கு டைம் காணாண்ட முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இந்த ஃபைவர்ல வந்து ஏர்ன் பண்ணலாம், யார் வேணா எடுக்கலாம், ஏர்ன் பண்ணலாம் மணி என்று. ஸோ நான் அது மணியே நான் காட்டினேன் எந்த அளவுக்கு. 100 ரூபாய் 200 ரூபாய் இல்ல, $1000 $2000 அந்த லெவலுக்கு வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னும் அவங்களோட இதுல வந்து ஆர்டர்ஸ் போய் கொண்டு தான் இருக்கு. இப்போ நாங்க பார்த்துட்டு இருக்கிற டைம்ல கூட ஆர்டர் போய் கொண்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நாங்க பார்க்க போறோம் என்னன்னா இந்த ஃபைவர் ஜாப்புக்கு, அதாவது நாங்க இந்த ஃப்ரீலான்சிங்ல ஆன்லைன்ல மேக் பண்ற இந்த ஃபைவருக்கும் நார்மலா நாங்க வந்து ஒர்க்குக்கு போவோம், மார்னிங்ல ஒரு ஆஃபீஸுக்கு போற ஒர்க்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத பார்ப்போம். மெயின் மெயின் இம்பார்ட்டன்ட் ஆன்சர் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒர்க் பண்ணலாம் எனி டைம், நீங்கள் ஃபைவரில் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ஜொப்பில் இருந்து அதாவது ஆஃபீஸில் இருந்து ஒன்றும் ஒர்க் பண்ணலாம், வீட்டை வந்து ஒர்க் பண்ணலாம், மார்னிங் எழும்பியும் ஒர்க் பண்ணலாம். ஸோ எந்த டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ண கூட ஃபிக்ஸட் டைம் ஒன்று இருக்கும். அதாவது மார்னிங் 8:00 நீங்கள் நிற்கணும், 5 தான் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னா 5 தான் நீங்கள் ஆஃப் ஆகி வரலாம். அதே மாதிரி அந்த ஃபிக்ஸடான டைமில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். ஃபைவர்ல வந்து அன்லிமிட்டெட் இன்கம். ஏன் அன்லிமிட்டெட் இன்கம் அப்படின்னு சொல்றேன்டா, நீங்க வந்து ஒரு ஆறு கேட்டா நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்றீங்கன்னா ஒரு ஃபிக்ஸடான சேலரி ஃபைவர்ல ஆன்லைன்ல ஏர்ன் பண்றவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. ஏனென்றா இவ்வளவுதான் பெருமண்டு ஸ்கோர் பண்ணி சொல்லலாம். அது அந்த மந்த்ல வந்து ஓடர்ஸ் வரலாம், நிறைய ஓடர்ஸ் வரலாம். ஒரு மந்த்ல 20 ஓடர்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த மந்த்ல 30 ஓடர்ஸ் வரலாம், 40 ஓடர்ஸ் வரலாம். மேபி 20 ஓடர்ஸ் வந்த இடத்துல ஒரு 15 ஓடர்ஸ் 10 ஓடர்ஸ் வரலாம். ஸோ அப்படித்தான் என்ன ஒரு ஓடர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களுக்கு வந்து இன்கம் வருது. ஸோ இன்கம் எல்லாமே என்னத்துல வருது, டொலர்ஸ்ல வருது. அதை மைண்ட்ல வச்சுருவோம். ஸோ நீங்க வந்து நார்மலா இவ்வளவுதான் எனக்கு மந்த்லி சேலரி இருந்துட்டு, பட் ஒரு ரேஞ்ச் சொல்லலாம், எனக்கு இந்த இடத்துல இருந்து இந்த அளவு அவரேஜா வருது அப்படின்னு நீங்க சொல்லிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா இதே நீங்க ஆஃபீஸ் ஜாப்ல உங்களுக்கு நீங்க என்னதான் விழுந்து விழுந்து வேலை செஞ்சாலும் ஒரு அவரேஜா நான் இதுலயும் சொல்றேன், 35 ல இருந்து 45 தான் நார்மலா ஓரளவுக்கு இந்த மாதிரி ஏர்னிங் அடிஷனல் பாத்வே தேடுறவங்கள்ட்ட சேலரி ரேஞ்ச் இருக்குமான்னு நம்புறேன். ஸோ 35 ல இருந்து 45. ஸோ நானும் ஒர்க்குக்கு போன ஒரு ஆள் தான். ஸோ 35 ல 45 இந்த ஒரு அடிஷனல் இன்கம் நார்மலா ஒரு இன்கம் வந்து இருக்கு. எக்ஸ்ட்ராவா நீங்க என்னதான் ஒர்க் பண்ணாலும் மந்த்லி போனஸா உங்களுக்கு ஒரு 5000 அப்படித்தான் தருவாங்க. இதே மாதிரி நீங்க வீட்டுல இருந்து கொண்டு இதை ஒர்க் பண்ணலாம். அதாவது ஹாலிடேஸ் டைம்ல ஒர்க் பண்ணலாம். மெயினா வந்து இந்த கொரோனா டைம்ல நிறைய பேர் வந்து இந்த ஆஃபீஸ் இல்லாம மணி இல்லாம சேலரி இல்லாம இருந்தவங்க எக்கச்சக்கமான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. இதே இந்த கொரோனா டைம்ல வந்து ஆன்லைன்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய ஏர்னிங் வந்து இந்த கொரோனா டைம் வந்து இந்த ஃப்ரீலான்சர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணாங்க. ஏன்டா இந்த ஆஃபீஸ் எல்லாமே வந்து க்ளோஸ், பிசிக்கலா போற எல்லா ஆஃபீஸும் வந்து க்ளோஸ். ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து அவங்க என்ன லாக்டவுன் பண்ணாங்க. அந்த டைம்ல வந்து ஆஃபீஸ் எல்லாமே ஜூம் மீட்டிங் அது இதுன்னு நடந்துட்டு இருந்தது. ஸோ அப்படி நடக்கக்குள்ள வர ஒர்க் லோட் எல்லாமே வந்து அந்த ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்க, ஃப்ரீலான்ஸும் ஃபைவரை வச்சு யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் வந்து அந்த டைம்ல ஒர்க் பண்ணேன், எக்கச்சக்கமா ஏர்ன் பண்ணேன் அந்த ஃபைவர்ல. ஸோ ஃபைவர்ல நான் கிட்டத்தட்ட 6 வருஷமா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த கொரோனா டைம்ல வந்து எக்கச்சக்கமான ஓடர்ஸ் வந்து வந்தது. என் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். இதே மாதிரி மேபி ஃபியூச்சர்லேயும் மேபி இந்த கொரோனா மாதிரி இல்லாட்டிக்கும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் பண்ணலாம். இல்லாட்டி ஹாலிடே டைம்களில் நீங்கள் லீவ் எடுத்துட்டு நிற்கிற நேரங்களில் கூட நீங்கள் இதை ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ஆஃபீஸ் எண்டக்குள்ள வந்து கட்டாயம் ஆஃபீஸுக்கு போய் நீங்கள் பிசிக்கலாக அட்டெண்ட் பண்ணித்தான் அதை ஒர்க்கை பண்ணினா தான் உங்களுக்கு சேலரியே வரப்போகுது. நீங்கள் லீவ் வந்தால் லீவு தான், அதுக்கான சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்காது. அடுத்து வந்து பொஸ் இல்லை, அதாவது ஃபைவர்ல வந்து நீங்களா கிரியேட் பண்ணி என்ன செய்றீங்க, நீங்களா மணியை மேக் பண்றீங்க, நீங்களா ஒரு உங்களோட ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி நீங்களா கிளைண்ட்ஸோட கதைக்கிறீங்க. உங்களோட சர்வீஸுக்கான பேமெண்ட்டை வந்து நீங்களே கதைச்சி இவ்வளோ பேமெண்ட் ஃபிக்ஸ் பண்றீங்க. இதே வந்து ஒர்க் கண்டக்குள்ள நீங்க ஒரு ஆஃபீஸுக்கு இன்னொரு ஹெச்ஆர் மேனேஜர் அவங்களுக்குள்ள தான் ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒர்க் பண்ணக்குள்ள நீங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க எல்லாமே சேஞ்ச் பண்ணணும், கிரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் எப்பயுமே இன்னொரு ஆள்கிட்ட பெர்மிஷனை எடுத்து தான் செய்ய வேண்டி இருக்க போகுது. இதே வந்து ஃபைவரில் ஜஸ்ட் நீங்கள் உள்ள ஃபோன் பண்ணுவீங்க, உங்களோட கிளைண்ட்ஸோட கதைப்பீங்க,
அவங்களுக்கு உங்களுக்குமான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பேமெண்ட்டை நீங்கள் பேசி முடிப்பீங்க. அதுக்கு பிறகு உங்களோட சர்வீஸ் பண்ணக்குள்ள அவங்க உங்களோட பேமெண்ட்டை பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு தான் நீங்கள் சர்வீஸே பண்ணுவீங்க. ஸோ நிறைய பேர் யோசிக்கலாம் பேமெண்ட் பண்ணாமல் அவங்க சர்வீஸை வாங்கிட்டு போயிடுவாங்கன்ட்டு. அப்படி இல்லை, ஃபர்ஸ்டாகவே உங்களுக்கு ஓர்டர்ஸ் வந்துடும். ஓர்டர்ஸ் வந்த அர்த்தம் என்னென்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுவாங்க கிளைண்ட்ஸ். அந்த பேமெண்ட் வந்து ஃபைவர் வந்து அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. அதை ஏன் வச்சிருக்கோன்னா அந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் பேமெண்ட் வந்தோடனே உங்களுக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு டைம் லிமிட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டைமுக்குள்ள வந்து நீங்கள் ஒர்க் அந்த டைம் லிமிட்டோட ஒரு மணி தேவை 2 மணி தேவை இல்லை, டேஸில் தான் டைம் லிமிட் இருக்குது. ஒரு நாளோ 2 நாள் அந்த மாதிரி நீங்கள் அவங்களோட சர்வீஸை பொறுத்து அந்த டைமுக்குள்ளே அந்த சர்வீஸை கொடுத்து முடிச்ச பிறகு அவங்க கிளைண்ட்ஸ் ஓகேன்னா உங்களுக்கு அந்த மணி வந்து உங்களோட சைட்டுக்கு உங்களோட ப்ரொஃபைலில் வந்து அட் ஆயிடும். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுக்கிறதா உங்களோட வேலை. ஸோ இப்படி தான் ஃபைவர் ஒர்க் ஆகுது. ஸோ யாரும் மணி எனக்கு வித்ட்ரா பண்ணாமல் எங்கிட்ட சர்வீஸை மட்டும் ஆகிட்டு போகலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படி எதுவுமே நடக்காது. அப்படி தான் ஃபைவர் ஒரு செட்டப் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ இதுவும் ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் தான் ஃபைவரில். ஓகே, ஸோ இவ்வளோ நேரமாக ஃபைவரை பற்றி பார்த்துட்டாங்க. எங்களோட இப்போ வந்து எங்களோட ஸ்கையை ப்ரைவேட் லிமிட்டடால் ப்ரொவைட் பண்ண இந்த ஃபைவர் கோர்ஸை வந்து லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் கிட்டத்தட்ட எல்லா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லையும் வந்து நான் சின்ன சின்ன ஏர்னிங் ப்ரூஃப் வந்து இதில் ஒவ்வொரு ஆக்கட்டும் ஆட் பண்ணினான். இதில் வந்து $10 ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறேன். நாங்கள் டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதை வந்து நாங்கள் ஆட் பண்ணுறோம். நாங்கள் அதில் செக் பண்ணி பார்க்கலாம், நீங்களும் ஜாயின் பண்ணி. அடுத்த வந்து இது போன பேட்சில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்தவர், அதாவது போன பேட்சில் அதுக்கு முதல் பேட்ச் மே பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து $15 எடுத்தவர். எடுத்தோடனே அவர் மெசேஜ் போட்டார். சாரி, மே பேட்சில் மார்ச் பேட்சில் $15 எடுத்திருக்கு. அதே மாதிரி இது வந்து போன மே பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆள் வந்து $57 வந்து எடுத்திருக்கு. ஸோ $57 வந்து போன முறை கிளாஸில் ஜாயின் பண்ணவங்க வந்து எடுத்துருக்கு. ஸோ இப்படி எக்கச்சக்கமாக இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் $40 ஸோ நான் யோசிப்பீங்க நிறைய பேர் இதை ஹைட் பண்ணி வச்சுக்கேங்கண்டி. இது அவங்களோட சர்வீஸ். அவங்க ஒவ்வொரு ஆக்களும் பர்சனலாக போடுற சர்வீஸ். இதை வந்து நான் எல்லாருக்குமே ஷோ பண்ணல, ஏன்டா அவங்களோட ப்ரைவசி மாதிரி. இது அவங்க என்ன சர்வீஸ் போடுறாங்கன்னு பார்த்துட்டு நீங்களும் என்ன செய்வாங்க, மற்றவங்களும் அதை கிரியேட் பண்ணி அந்த சர்வீஸையும் போடுவாங்க. அப்போ டிமாண்ட் கூடும், நிறைய கம்பெனி சைடு வரும். அதுக்காக தான் அவங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் இதை மறைச்சி உங்களுக்கு நான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். மோஸ்ட்டாக எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணா வேறு இதுலேயும் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு $50 ஒரு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்டூடெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ரிவ்யூ இருக்கு. இது உங்களுக்கு கேட்குதா தெரியல, உங்களுக்கு கேட்குதா? கேட்டா மெசேஜ் வந்து போடுங்க, கிளியரா கேட்குது அப்படின்னு. இந்த ரிவ்யூ வந்து இவங்க வந்து எங்களுக்கு வந்து ஜூன் பேட்ச், அதாவது இப்போ போன பேட்ச் வந்து கிளாஸ் எடுத்தவங்க நாங்கள் எடுத்த ரிவ்யூ. இவங்க வந்து கேண்டி. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற பிரதர் வந்து மார்ச் பேட்ச். நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் எத்தனை இந்த பேட்ச்ன்னு. ஸோ நான் நார்மலாக ஒரு ரேண்டமாக ஒரு 2 பேர்ட்டை எடுத்து போட்டுருவேன். அப்படி எக்கச்சக்கமான ஒவ்வொரு ஆக்களையும் வந்து நாங்கள் ரிவ்யூ எடுத்திருக்கோம். அதில் சிலதை வந்து நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா எங்களோட டிக்டாக் சேனலில் வந்து ஆட் பண்ணுறாங்க, யூடியூப் சேனல் வந்து அதுலேயும் ஆட் பண்ணுறாங்க எங்களோட ரிவ்யூஸ் எல்லாம். நீங்கள் அதுலேயும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி ரிவ்யூ தந்தவங்க. யூடியூப்ல வந்து இன்னும் கிளியராக டீட்டெயில்ஸாக இருக்கு. அடுத்த வந்து நாங்கள் பார்த்தோம்னா மெயினாக பார்க்க போகிற விஷயம் இந்த ஃபைவர் கோர்ஸ். எல்லாருமே தெரியும் இந்த மாதிரி ஒரு ஏர்னிங் வந்து பண்ணலாம்னு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு. நீங்களும் இப்போ மணியை மேக் பண்ணலாம்னு கட்டாயம் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வந்துட்டு இருக்கு. ஏன்டா இது ஸ்கேம் இல்லை, இவ்வளோ ஃபியூச்சர்ஸ், இவ்வளோ செக்யூரிட்டி சிஸ்டம், அதோட $ல ஏர்ன் பண்ணுறோம், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல். அப்படின்றக்குள்ள வந்து இதை நாங்கள் படித்து தான் ஏர்ன் பண்ணணும். ஏனெண்டா யூடியூப்ல இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து அவங்க யூடியூப் போடுறவங்க வந்து அவங்களோட வியூஸுக்கும் அவங்களோட கண்டென்ட்டுக்கும் தான் அந்த யூடியூப்ல போடுறோம். இப்போ 2025 இருக்கக்குள்ள நான் கிட்டத்தட்ட 2019 மிட்ல வந்து ஜாயின் பண்ண ஃபைவரில். 2019 வந்து இருந்த இன்டர்ஃபேஸ் வேறு ஃபைவரில், அது இப்போ இருக்கிற இன்டர்ஃபேஸ் வேறு. 2019 இருந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வேறு, அது ஃபைவரில் இப்போ இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் வேறு. 2019 இருக்கிற அப்டேட்டை விட இப்போ இருக்கிற ஃபைபர் டோட்டலாகவே வேறு, சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ யூடியூப்பை பார்த்து நீங்கள் படிக்க வலிக்கிட்டீங்கன்னா யூடியூப்ல வந்து அப்டேட்ஸ் இருக்காது, வீடியோஸ் வந்து அப்டேட் இருக்காது.
ஸோ அந்த டைம் அவங்க எடுக்கிற டைம்ல என்ன வீடியோஸ் இருக்கோ அந்த வீடியோஸை தான் அவங்க கூகுளில் சர்ச் பண்ணி கண்டென்ட் எடுத்து என்ன செய்ய போறாங்க, உங்களுக்கு நார்மலாக டீச் பண்ண போறாங்க. அதை விட நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணி ப்ராப்பரா நீங்க இந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ரொஃபைல கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா இன்கம் அடிப்பீங்க. நான் அதுக்கு ப்ரூஃபோட காட்டியிருக்கேன் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட. ஸோ மெயினா இதை எங்க படிக்கலாமாண்டா, அதுக்கு நாங்க ஸ்கைஅப் பிரைவேட் லிமிடெட் வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணது. ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் மோஸ்டா எங்கள்கிட்ட வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பெட்ச்லயும் வந்து பாதி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் பாதி ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸும் தான் ஜாயின் பண்றவங்க. கிட்டத்தட்ட ஒரு 70% ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ் 30% வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க. அதே மாதிரி நாங்க வந்து எடுக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஒரு ஏஜ் லிமிட்டடான ஸ்டூடெண்ட்ஸா தான் இருக்கு. ஏன்டா எல்லாருக்கும் வந்து நாங்க ஓடஸை வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி அவங்கள பர்சனலா கைட் பண்ணி எடுத்து கொடுக்கணும். ஸோ இப்படி சிம்பிளா ஜாயின் பண்ணிட்டாங்க, நாங்க இதுதான் கிளாஸ், நாங்க இதான் இப்படிதான் இருக்கு, நீங்களே ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு நாங்க விடாம அவங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் கொடுப்போம். இன்னன்றதையும் போனாங்க பார்ப்போம். ஸோ நாங்க வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஸ்கை அப் அண்ட் இதுதான் லோகோ எங்களோட. ஸ்கைஅப் ப்ரைவேட் லிமிட்டடால ப்ரொவைட் பண்ற கோர்ஸ் தான் ஃபைவர். 1 மந்த் கோர்ஸா ஜூம்ல இப்போ எப்படி லைவ் கிளாஸ் நடக்குதோ அதே மாதிரி ஜூம்ல தான் இந்த கிளாஸ் நடக்கும். ஃபிளெக்சிபிளான டைம் டேபிள் உங்களுக்கு எல்லாம் சென்ட் பண்ணுவாங்க. தமிழ் மீடியத்தில் நடக்குது. ஸோ இந்த கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன் நீங்க இந்த கோர்ஸை சூஸ் பண்ணணுன்றத சொல்றேன். நான் தான் உங்களுக்கு லெக்சர் பண்ணுவேன் ஃபுல்லா இந்த ஃபைவ் கோர்ஸ். எனக்கு கிட்டத்தட்ட 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஃபைவர்ல. நான் பர்சனலாவே ஒர்க் பண்ணேன் ஃபைவர்ல. ஸோ எல்லா இஷ்யூ, எல்லா அப்டேட்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன். ஸோ இப்போவும் ஃபைவ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து லெவல் 2 செல்லர். கிட்டத்தட்ட $2700 கிட்ட இது வரைக்கும் நான் ஃபைவ்ல லேர்ன் பண்ணிக்கிறேன். இது பார்ட் டைமா தான் ஃபைவ்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பர்சனலாவே கைட் பண்ணுவேன். எங்களோட கிளாஸ்ல வந்து ப்ராக்டிக்கல் டாஸ்க் இருக்கும். அதாவது ப்ராக்டிக்கலாகவும் நாங்கள் வந்து இந்த ஒர்க்கை பண்ணித்தாங்க அப்படின்னுலாம் நாங்கள் ப்ராக்டிக்கல் டாஸ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போவோம். நோட்ஸாக இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மாதிரி ஸ்லைட்ஸாக போகாது. எல்லாமே வந்து லைவ்ல எல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு 3 கிளாஸுக்கு பிறகு உங்களுக்கு இருக்கிற எல்லா கிளாஸும் வந்து ப்ராக்டிக்கல் டாஸ்க்காக தான் இருக்கும். அதாவது நீங்களும் சேர்ந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த அடுத்த லைஃப் டைம் ஃப்ரீயாக டூல்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். டூல்ஸ் கூட சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து நாங்கள் கோர்ஸ் எண்ட்லேயே எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுவோம். அது உங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு சாஃப்ட்வேரை வந்து நாங்கள் டீச்சிங் பண்ணக்குள்ள இடையிலேயே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அது ஏன்டா அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு கிளைண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, கிளைண்ட்ஸை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்த லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட். அது லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட்னா மீனிங் என்னன்னா, நாங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இது 7வது பேஜ். ஜனவரியிலேருந்து நாங்கள் இந்த ஃபைவரை வந்து கோர்ஸாக டீச் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட்டிங் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எல்லாமே 5 ஸ்டார் ரேட்டிங் தான். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நாங்கள் ஒரு குரூப்ல லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவோம். ஸோ அவங்கள்ட்ட வந்து எப்பயுமே எங்கள்கிட்ட டவுட்ஸை கேட்டுக்கொள்ளலாம். இந்த டைம்லையும் எப்பயுமே எங்கள்கிட்ட டவுட்ஸை கேட்கலாம். நாங்கள் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸாக ரிப்ளையும் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். அதே மாதிரி நாங்கள் புது புது டிப்ஸ்கள், அப்டேட்ஸ்களை வந்து அந்த குரூப்ல வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். அடுத்த ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் லேர்னிங் எல்லாம் இருக்கும். ஸோ யாருமே வந்து கரெக்டாக போஸ்ட் பண்ணியோ அந்த மாதிரி லேர்னிங் இருக்காது. எல்லாமே ஃப்ரெண்ட்லி லேர்னிங் தான். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் வந்து அட்டன் பண்ண இல்லாட்டிக்கு நீங்கள் உங்களுக்கான ரெக்கார்டிங் வந்து நாங்கள் எங்கள்கிட்ட சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்த நீங்கள் இந்த ஃபைவர் கோர்ஸில் ஜாயின் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், இதுதான் மெயின் விஷயமே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இ சர்டிஃபிகேட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா ஸ்கைஅப் வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்குள்ள வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்குள்ள மார்ச் மந்த் வந்து ஆஃபீஸ்லாம் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அதோட வந்து இதில் இ சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த கோர்ஸை முடிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும். அடுத்து 20க்கு மேலே ஸ்கில்ஸை வந்து டீச் பண்ணுறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் யோசிச்சிருப்பீங்க ஸ்கில்ஸ் இல்லாமல் ஏர்ன் பண்ணலாமான்னு. நாங்கள் வந்து கிளாஸ்லேயே 20க்கு மேலே ஸ்கில்ஸை டீச் பண்ணுறோம். அந்த ஸ்கில்ஸ் வந்து ஸ்கில்ஸ் தெரிஞ்ச பர்சன்ஸுக்கும் வந்து புதுசாக தான் இருக்கும். ஏன்னா ஏஐ ரிலேட்டடான ஸ்கில்ஸை தான் நாங்கள் டீச் பண்ணுறோம். அடுத்த வந்து லைஃப் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அடுத்த 5க்கு மேலே ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தேன். அது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அடுத்த 5 ஃப்ரீ அடிஷனல் கோர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் இதில் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் ஃபைவர் கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா ஃபைவர் கோர்ஸ் மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ண மாட்டீங்க. ஃபைவர் கோர்ஸோட வந்து 5 எக்ஸ்ட்ரா கோர்ஸுங்க நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அந்த 5 கோர்ஸும் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸாக நடக்காது. அது கூகுள் டிரைவ்ல வந்து ஒரு ரெக்கார்டிங்ஸாக வந்து அவைலபிளாக இருக்குது. எங்களுடைய டீம் தான், எங்களோட லெக்சர்ஸ் தான் அதை டீச் பண்ண ரெக்கார்டிங்ஸாக இருக்குது.
அதை நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக லேர்ன் பண்ணி போட்டு இது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எப்பயுமே எங்கள்கிட்ட கண்டெக்ட் பண்ணி அந்த டவுட்ஸை கிளியராக கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த குரூப்பில் எப்பயுமே இருப்பீங்க. ஓகே, அந்த 5 கோர்ஸும் என்னென்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், ஆப் டெவலப்மெண்ட், கிராஃபிக் டிசைன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த 5 கோர்ஸுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது இந்த ஃபைவர் கோர்ஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இதே நீங்கள் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணலைன்னா 1 மந்த்துக்குள்ள வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து லைவ் கிளாஸாக கொண்டு போகல, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி கொண்டு போனாலும் அதை ப்ராப்பராக படிப்பிக்கலாம். ஸோ அதனால தான் நாங்கள் லெக்சராகவே ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி நாங்கள் ஒரு கூகுள் டிரைவ்ல உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் நீங்கள் வடிவாத பார்த்து படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, மெயினான விஷயம் இது என்னன்னா இந்த இதில் நான் ஆட் பண்ணிக்கிறது தான் எங்களோட கண்டென்ட். ஸோ இனி வர்ற காலங்களில் வந்து ஃபியூச்சர்ஸில் இந்த ஃபைவரில் வந்து இந்த மாதிரி இதுகளை தான் நாங்கள் கண்டினியூஸாக போய்கொண்டிருக்கோம். ஸோ இன்றைக்கு பார்த்தது இன்ட்ரடக்ஷன் டு ஃப்ரீலான்சிங் அண்ட் ஃபைவர். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பையர் டீடைல்ஸும் ஃபைவர் டேஷ்போர்ட் அப்படின்னு ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதிரி கண்டென்ட் போய்கொண்டிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியிடத்தை நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க ஃபைவர் கோர்ஸில். நீங்கள் நார்மலாக எல்லாருமே சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நார்மலாக அங்கேயும் ஒரு கோர்ஸை நீங்கள் அட்டன் பண்ணும்போது எல்லா இடமும் இருக்க நார்மலாக பார்ப்பீங்க எல்லாருமே. நானும் அப்படி தான் பார்ப்பேன். ஸோ நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபைவர் கோர்ஸை இவ்வளோ பேமெண்ட் இருக்குது. ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் கொடுக்குற பேமெண்ட் வந்து 6000. எந்த ஒரு அடிஷனல் பேமெண்ட்டும் இல்லை, இன்ஸ்டால்மெண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து கொடுக்குற பேமெண்ட் வந்து இந்தியன் ருப்பியில் வந்து 2500. ஸோ இது ரெண்டும் பேமெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஃபுல் ஃபைவர் கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. சர்டிஃபிகேட் கிடைக்குது. உங்களுக்கு 5க்கு மேலே ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் வந்து அக்சஸ் கிடைக்குது. 20க்கு மேலே ஸ்கில்ஸே நாங்கள் டீச் பண்ணுறோம். லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 5 கோர்ஸ் கிடைக்குது. ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு கோர்ஸுமே நீங்கள் படிக்கணுமெண்டா கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் அமௌண்ட்டுக்கு நீங்கள் 25,000, 30,000, 40,000 அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதமோ 3 மாதமோ இருந்து படிக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு கிளாஸும் நீங்கள் தனித்தனியாக படிக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ஃபைவர் கோர்ஸஸ் மட்டுமே நீங்கள் படிக்கிறனால வெளியில் பேமெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எப்படியும் ஒரு 15,000, 20,000க்கு மேலே தான் வெளியில் பேமெண்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பார்த்தது. இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் எப்படியும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி சர்ச் பண்ணி தான் பார்ப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ போய் சர்ச் பண்ணி பாருங்க. நீங்களே கூகுளில் இருக்க சர்ச் பண்ணி பாருங்க. அடுத்த வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ தொடங்கல இந்த பேட்ச். ஜனவரி பேட்ச்லேருந்து இப்போ 7வது பேட்ச் ஜூலை பேட்ச் எடுத்துட்டு இருக்கோம். திருப்பியும் மென்ஷன் பண்ணுறேன், 20 ஸ்டூடெண்ட்ஸை தான் நாங்கள் ஒவ்வொரு பேட்ச்லேயும் எடுக்கிறோம். அது ஏனெண்டா சீட்டை லிமிட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் பர்சனலாக கைட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் விளங்குதா இல்லையான்றதை நாங்கள் வடிவாக கிளியராக பார்க்கணும். ஓடர்ஸ் எடுக்கிற அளவுக்கு அவங்கள ஃபுல்லாக கைட் பண்ணுவோம். ஸோ எக்கச்சக்கமான பேர் நாங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துமெண்டா அவங்களுக்கு எல்லாரையும் மேனேஜ் பண்ணுற எங்களுக்கு கஷ்டம். ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி நாங்கள் எல்லா பேட்ச்லேயும் வந்து 20 ஸ்டூடெண்ட் தான் இருக்கு. எங்களோட குரூப்ல ஆட் ஆகின அப்புறம் நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் நம்பர்ஸ். ஸோ அப்படி தான் நாங்கள் ஒரு பேட்ச்லேயும் வந்து எடுத்துட்டு இருக்கோம். எங்களோட பாலிசியும் அதுதான். இப்போ யாருக்கெல்லாம் தோணுது ஃபைவரில் வந்து ஜாயின் பண்ண போறீங்க, நான் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ண போறேன் அப்படின்றவங்க வந்து ஒரு மெசேஜ் ஒன்றா போடுங்க. அடுத்த வந்து இல்லை டவுட்ஸ் இருக்கவங்க இப்போ உங்களுக்கான டவுட் கிளியர் பண்ணுறதுக்கான டைம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜில் கேட்டுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் வந்து எங்களுக்கு செட்டிங்கில் வந்து மெசேஜில் ஒரு கால் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறோம். இப்போ வந்து Q&A டைம் தான். டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம். நீங்கள் என்ன சேரன்னு கூப்பிடறதில்ல, ப்ரோண்டே கூப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ப்ரோண்டே கூப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. கிளாஸ் வந்து இந்த நார்மலாகவே இந்த 8 to 9 அந்த டைம் தான் எல்லாருமே பர்ஃபெக்டாக வீட்டில் நிற்பாங்க. ஸோ 8 to 9
மோஸ்ட்டாக நீங்கள் வந்து இப்போ கிளாஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து திருப்பி டைம் டேபிள் சேஞ்ச் பண்ணுறோம்டா சேஞ்ச் பண்ணுவோம். அதாவது கிளாஸ் டைமை மட்டும் நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நார்மலாக நாங்கள் வந்து இதுவரைக்கும் நாங்கள் கிளாஸ் எடுத்தது டைம் 8லேருந்து 9 தான், 1 ஹவர் தான். சரி, 8க்கு ஸ்டார்ட் ஆகி 9க்கு முடியும், 1 ஹவர் தான். சப்போஸ் நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ண கஷ்டம் அப்படின்னா ரெக்கார்டிங் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் என்னென்னா மோஸ்ட்டாக வந்து நீங்கள் லைவ் கிளாஸே அட்டன் பண்ணுங்க. ரெக்கார்டிங்கை பார்த்து ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா டாஸ்க் ப்ராக்டிக்கல் வைஸ்னா தான் போகும் ஒரு 4வது கிளாஸுக்கு பிறகு. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ரெக்கார்டிங்கை பார்த்து அந்த ப்ராக்டிக்கல் டாஸ்க்கெல்லாம் நீங்கள் செய்யக்குள்ள உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் கிட்ட வேணும் ஒன்று செய்யறதுக்கு. நீங்கள் வந்து ரெக்கார்டிங்கை பார்த்து 1 ஹவர் ரெக்கார்டிங், ஸோ அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக நீங்கள் அதை திருப்பி அந்த டாஸ்க்கை செஞ்சு அப்படின்னா கூட உங்களுக்கு தான் கஷ்டம், அப்படியே விடுபட்டு போயிடும். அதனால தான் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஓகே, அடுத்த வந்து கேட்டிருக்காங்க ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்குமா? நாங்கள் வந்து 0% நாலேஜ் இருக்கிறவங்கள்ட இருந்து நாங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து அப்படி தான் டீச் பண்ணிட்டு போகிறோம். எந்த அளவுக்கு ஃபைபர் நாலேஜ் இல்லையோ அந்த அளவுக்கு நாங்கள் அவங்கள நல்லா கைட் பண்ணி டீச் பண்ணுவோம். நீங்கள் இந்த ஃபைபர் கோர்ஸ் முடியக்குள்ள நீங்கள் இன்னொரு ஆளுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணுற எப்படி சொல்லி கொடுக்குற லெவலுக்கு நீங்கள் போவீங்க. அதோட உங்களுக்கு லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்கும். யாருக்கும் பயப்பட தேவையில்ல. பர்சனலாக தான் நாங்கள் அந்த லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட்லாம் கைட் பண்ணுவோம். நீங்கள் இப்போ எங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் கேட்கக்குள்ள நாங்கள் அதுக்கான பர்சனலாக உங்களுக்கு எல்லாமே வந்து டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவோம். அதுவும் மேக்ஸிமம் 10 மினிட்ஸுக்குள்ள வந்து உங்களுக்கான ரெஸ்பான்ஸை வந்து தந்துடுவோம். அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது எல்லாமே நாங்கள் வந்து கோர்ஸில் சொல்லி கொடுப்போம். 3வது கிளாஸ்லேருந்து அக்கௌண்ட் கிரியேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதுலேருந்து ப்ராப்பராக ஃபுல்லாக அக்கௌண்ட் எப்படி ஒரு எஸ்சிஓ மெயின்டைன் பண்ணி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்றது ஃபுல்லாக நாங்கள் பார்ப்போம். டேய்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னென்ன நாளில் கிளாஸ் நடக்கும் அப்படின்டா. ஸோ டேய்ஸ் அப்படின்றக்குள்ள இப்போ எக்ஸாக்டாக நாங்கள் வந்து வீக்கெண்ட் வீக்லி வீக் டே அப்படின்னு சொல்லல. நாங்கள் மோஸ்ட்டாக வந்து வீக்கில் வந்து 3 கிளாஸ் இல்லை 4 கிளாஸ் வந்து நடக்கும். சம்டைம்ஸ் ஹாலிடேஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா மேபி அந்த டைமில் ஒரு கிளாஸ் நடக்காது. சில ஹாலிடேஸ்லேயே வைக்கலாம். ஆனால் வீக்லி 3 இல்லை 4 கிளாஸ் தான் நடக்கும். ஸோ இப்போ மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ மண்டேஸ், டியூஸ்டே, ஃப்ரைடே அந்த மாதிரி நாங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ சில டாஸ்க்களுக்கு நீங்களும் செய்யறதுக்கு நாங்கள் உங்களுக்கு டைம் தருவோம். அதனால தான் நான் அந்த ஷுவராக வந்து மென்ஷன் பண்ணி சொல்லல. நாங்கள் அப்படி தான் எப்போ வச்சு நாங்கள் கொண்டு போகிறோம். ஆனால் வீக்கில் வந்து 3 கிளாஸ் தான் நடக்கும். நைட் டைமில் இந்த டைமில் நீங்கள் 100% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லைவ் கிளாஸ் தான் ஃபுல்லாக நடக்கும். எந்த ஒரு இதுவும் ஃபுல்லாகவே லைவ் கிளாஸ் தான். உங்களுக்கு ரெக்கார்டிங் கிளாஸோ அப்படி ஒன்றும் நடக்காது. 5 கிளாஸ் ஃபுல்லாகவே லைவ் கிளாஸ் தான் நடக்கும். ஃபோன் மட்டும்தான் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ரோ. இப்போ நான் உங்களை ஸ்கேம் பண்ணியோ மெசேஜ்லையோ இப்போ நீங்கள் எனக்கு பேமெண்ட் பண்ணுறதால நீங்கள் ஏர்னிங் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லல. ஃபோன் இருந்தால் ஏர்னிங் எடுக்க இயலாது. அதாவது நீங்கள் ஓர்டர் ஒன்று எடுத்துறது கஷ்டம், எடுக்க இயலான்னு சொல்ல இயலாது. ஆனால் எடுக்கிறது கஷ்டம். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10% தான் ஓடர்ஸுக்கு உங்களுக்கு ஒரு கிளைண்ட்ஸ் வந்து கதைச்சு உங்களோட ஏர்னிங் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஓடர்ஸ் எடுக்கிற கஷ்டம். எந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணுறேன், இவ்வளோ வருஷம் இந்த ஃபைவரில் இருக்கேன். நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபோன்லேயே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதனால தான் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். உங்கள்கிட்ட அட்லீஸ்ட் இப்போ மொபைல் ஆப் இல்லைண்டா உங்களோட ஃப்ரெண்டுகிட்டையோ இல்லை உங்களோட பிரதர்கிட்டையோ வந்து ஜஸ்ட் அந்த டைமுக்கு மட்டும் வாங்கி எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் சரி. ஏன்னா நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் கிரியேஷன் கிரியேஷன் எல்லாம் லேப்பில் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் மொபைலை வச்சு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ நான் பொய்யை நான் உங்களை சொல்ல விரும்பலை. எக்ஸாக்டாக நான் உண்மையாக தான் சொல்லியிருக்கேன். லேப் இருந்தால் தான் பெட்டர். ஓ, இப்போ ஃபைவர்ல வந்து ஃபுல்லாகவே நாங்கள் எப்படி இருந்தால் இப்போ இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இப்போ ஸோ இன்ட்ரடக்ஷன் மாதிரி இப்போ பையர் டீட்டெயில்ஸ் எப்படி பையர் வந்து வாங்குவாங்க அப்படின்லாம் பார்ப்போம். அடுத்து வந்து அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது எப்படி, ஓடர்ஸ் வந்தால் எப்படி எடுக்கிறது, பையரோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, அடுத்த விட்ரோல் பண்ணி எடுக்கிற மெத்தட், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, அதாவது பேங்க் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணுற மெத்தட். அதுக்கு பிறகு இப்போ சில டிப்ஸுகளையும் நாங்கள் தருவோம். இந்தந்த சர்வீஸில் நீங்கள் போடுங்க உங்களுக்கு ஓடர்ஸ் வருமெண்ட் ஐடியாக்கள் நாங்கள் தருவோம். ஃபுல்லாக பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஃபுல்லாக ஃபுல்லாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது தான் மெயின் விஷயமே. அக்கௌண்ட் கிரியேட் பண்ண எல்லாமே சொல்லுவோம். ஃபைவர் குரூப் ஓப்பன் பண்ணுவீங்களா,
ஃபைவர் குரூப் 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 மீன் நீங்க இப்ப இந்த பேட்ச்ல ஜூலை பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இப்போ லாஸ்ட்ல வந்து ஒரு குரூப்ல ஆட் ஆவீங்க. இப்போதைக்கு நாங்க ஒரு ஃபைவர் கம்யூனிட்டி ஒரு குரூப் பண்ணோண்டு இருக்குது. அதுல கிட்டத்தட்ட 200 பேருக்கிட்ட இருக்காங்க. அது நார்மலா நாங்க ஃபைவர் ரிலேட்டடான இதை வந்து நாங்க ஒரு சோஷியல் ஃப்ரீயா யாருமே வந்து ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு குரூப் தான். அஹ் அது எங்கட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வெளியாக்கள் வந்து இப்போ வெளியில இருந்து அடுத்த பேட்ச்ல இருந்து சம்டைம்ஸ் இந்த பேட்ச் ஜாயின் பண்ண டைம்க்கான அடுத்த பேட்ச்ல ஜாயின் பண்ற அப்படின்றவங்க வந்து அந்த குரூப்ல இருக்காங்க. ஸோ அந்த குரூப்ல நீங்க இப்போ எங்கட இதுல குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க, அதாவது கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து செப்பரேட்டா ஒரு குரூப்ல ஆட் ஆயிடுவீங்க. டோட்டலா வந்து இதுல உங்களுக்கு 14 கிளாஸ் நடக்கும். சம்டைம்ஸ் வந்து ஒரு லாஸ்ட் கிளாஸ் சேர்த்து 14 கிளாஸ்லாம் நடக்கும். ஆர்டர் எடுக்கிற எல்லாமே வந்து நாங்க சொல்லியிருக்கோம். இப்போ கிளாஸ்லயே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவோம் எப்படி ஆர்டர் எடுக்கிறது, எப்படி ஒரு கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆர்டர் தருவாங்க, எந்த அளவுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க, அப்படி எல்லாமே வந்து நாங்கள் கிளாஸ்ல தான் ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸாக சொல்லுவோம். ஃபீஸ் ஃபீஸ் வந்து நாங்கள் இந்த இதுலயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்க பாருங்க ஸ்க்ரீன் இப்போ ஷோ ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கன்ஸுக்கு வந்து 6000 ஒன் டைம் பேமெண்ட் பண்றது, இன்ஸ்டால்மெண்ட்டும் அவைலபிளா இருக்குது. நீங்க இதுல இருக்க கண்டக்ட் நம்பரை செக் பண்ணி பாருங்க. இதுல கண்டக்ட் நம்பர் இருக்கு. இதுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் ஒன்று போட்டீங்கன்னா எங்களோட டீம் வந்து உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து சொல்லுவாங்க. நீங்க வாய்ஸ் மெசேஜும் அனுப்பலாம், இல்லாட்டி நார்மல் மெசேஜும் நீங்க சென்ட் பண்ணலாம். பட் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. இதான் நம்பர், இதுல இருக்கிற நம்பரை இருக்கா பார்த்து செக் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இவ்வளவுதான் இது வரைக்கும் கேட்டிருக்கீங்க கொஷன்ஸ். ஓகே, வேற கொஷன்ஸ் இல்லைண்டா நான் வந்து இந்த கிளாஸை இதுல என் பண்றேன். இவ்வளவுதான் இந்தியா கிளாஸ். நீங்க வந்து ஜாயின் பண்ற ஐடியா இருக்கிறவங்க வந்து எங்கட இந்த நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எங்கட டீம் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறது முன்னாடியே நீங்க வந்து ஜாயின் பண்ணா பெட்டர். ஏன்டா இப்போ எங்களோட கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கான இண்டெக்ஸ் நம்பர் நாங்கள் ப்ரொவைட் பண்ணணும், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணணும், கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படியே ஒரு பெரிய ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது. ஸோ ஏர்லியாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறேன்னா நாளைக்கு ஒரு மதியம் 2 மணிக்கு முன்னாடியே வந்து எங்களோட இதில் வந்து கண்டக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறாக்கள் ஜாயின் பண்ணி கொள்ளணும். ஓகே, ஸோ